ஹே ஹாய் டூட்ஸ், இன்னைக்கு நாம உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய மை டியர் டோவோமன் அப்படின்னு சொல்ற ஒரு தாய் ட்ராமா தாங்க பாக்குறோம். பையன் யாரா அது பாக்குறதுக்கு என் கிரஷ் மாதிரி இருக்கான்னு சொல்ற எல்லாருக்குமே கண்டிப்பா அவனை பிடிக்கும். அதாவது இந்த கதையில இவன் தாங்க ஹீரோ. இவர் பேரு தேவ்னு வச்சுக்கலாம். இவர் என்ன பண்ணுவாப்லன்னா, பயங்கரமா ஒரு பேரை கேட்டோன்னே எல்லாருமே மூக்குல சப்பு சப்புன்னு அடிப்பாங்க. அடிச்சு சண்டை போற மாதிரி வரும். அது எல்லாமே கடைசியில பார்த்தா ஷூட்டிங்கா இருக்கும். பிகாஸ் இவர் ஃபேமஸான தாய்லாந்தோட ஒரு மாடலா இருந்துட்டு இருக்காரு. இவர் ஹையர் பண்ணிருக்க அந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, அடுத்து ஒரு சீன் மட்டும் எக்ஸ்ட்ரா நடிச்சு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டா, ஏமா போமா, கால் சீட் என்ன கடையில விக்குதா, அதெல்லாம் பண்ண முடியாது, நோ மீன்ஸ் நோ அப்படின்றப்பல. அதுக்கப்புறம் என்ன, எங்க ஹீரோயினை காட்டுறாங்க. இவரை பத்தின அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொல்லிட்டு அவர் நடிச்ச விளம்பரத்தெல்லாம் காட்டிட்டு, இவருக்கு தான் நீ இன்டர்பிரேட்டரா இருக்க போறேன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியல, டிரான்ஸ்லேட்டரா இருக்கணுமா. அதாவது அவருக்கு அமெரிக்கன் தான் தெரியுமா. சோ இந்த புள்ள வந்துட்டு தாயில டிரான்ஸ்லேட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா அவரை காட்டி முடிச்சுட்டு இந்த புள்ளைய காட்டுறாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணும்னா, ஒரு டீச்சரா இருக்கு, அவங்க குடும்பமே தாத்தா தான், என் ஃபேமிலி. அது மட்டும் இல்ல, எனக்கு ஒரு கியூட் சைட்டனும் இருக்கா அப்படின்ட்டு அந்த கியூட்டனை காட்டுறாங்க. இவன் ரொம்ப நல்லவன்ட்டு எல்லா கதையில வர செகண்ட் ஹீரோ குருவிய எல்லா தகுதியும் இருக்க மாதிரி ஒரு கியூட்டனை காட்டிட்டு இருக்காங்க. வந்தாங்க இந்த செகண்ட் ஹீரோ. இந்த மனுஷன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளையோட சைட்டு கிறிஸ்டின்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் அவனுக்கும். அப்படியே இவனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாப்புலன்னா, நல்லா ஜாலியா போறது மேனியா குளிச்சுட்டு இருக்காப்புல. குளிச்சு முடிச்ச உடனே உங்களுக்கு ஷூட் இருக்கு தலை, போனது தலை, என்ன தலை அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் கூட இருக்கவன் சொல்றான், சரி அந்த கழுத்துல இருக்கிறதெல்லாம் மாடிட்டு அழகா வாங்க தலை, எந்த புள்ளைய கண்டுபிடிச்சியா அப்படின்னு யாரோ ஒரு பொண்ணை வேற கேக்குறான். அந்த மோதிரத்தை ஃபீலிங்கா பார்த்துட்டு இதுல இருந்தே புரியுது அவனுக்கு எக்ஸ்னு ஒருத்தர் இருந்து வந்து சண்டை செய்ய போறான்ட்டு. அப்புறம் என்னன்னா, அவன் நியூ ப்ராஜெக்டுக்காக வெளியில போறதுக்காக தாத்தாட்ட கேட்க, அவங்க ரொம்ப ஆத்தென்டிக்கான தாத்தா போல. ஏன்னா இவன் வந்துட்டு தனியாவே இருந்து வளர்ந்துட்டா, தாத்தா பாட்டி கூட வளர்றதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்ட் நாங்க ஸ்ட்ரிக்ட்ன்ற மாதிரியே தான் அவங்க ஃபேமிலி இருப்பாங்க. பட் பாட்டி எல்லாம் சப்போர்ட்டும் பண்றதுனால அவங்க ஏதோ சமாளிபிகேஷன் எல்லாம் சொல்லி, என் பேத்தி இந்த நாட்டுக்கு தேவை, அவ எது பண்ணாலுமே சேவை அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விடுறதுக்காக பாத்துட்டு இருக்காங்க. என்ன இவங்க அப்படியே தாத்தாவை மழுப்பி ஏமாத்தி பேத்தியும் பாட்டியும் ஒரு லூட்டி பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா, இவ இப்ப கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மாதிரி வெளியில எல்லாம் போயிட்டு ஒரு ஷூட்ல வந்துட்டு இருக்கணும் இல்லையா, அதுக்காக. அப்படி இருக்கும்போது இந்த ஷூட்டை பத்தி பேசுறதுக்காக வராங்க. இவங்க வந்து ஆர்கனைசர், இவன் வந்து அதுக்கு டைரக்டரோ யாரா இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தைய பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரப்போற அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா தான் இதுக்கே மெயின் அப்படின்னு பேசிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்கங்க, யாரா இவ அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வருது. பொண்ணா இல்ல பெரியவங்களான்னு தெரியல, நல்லா வர முடிய வந்து பொசுக்கு உருவி விட்டுட்டு அப்படியே ஜிப்ப உருவி விட்டுட்டு எதுக்கு இப்படி வராங்கன்னே தெரியல. இத பேசிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நல்லா இருக்குல்ல இந்த அக்கா அப்படின்னு. அக்கா நல்லா இருக்காங்களா, 7-8 பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண எல்லா அக்காவும் நல்லா இருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்புறம் இந்த அம்மா, நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னா பண்ண போறோம், உரிமைக்கும் உறவுக்குமான ப்ராஜெக்ட்னு பேசிட்டு இருக்கானுங்க. பேசி முடிச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறமா ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டுறாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தோம்னா, சும்மா போற தேவ இவன் என்ன பண்றானா, அவனோட டாவானவ அப்படியே போயிட்டு சொரிஞ்சு விடுற மாதிரி இடிச்சிட்டு நிக்கிறா. ஐயோ அழகா இருக்கானே, கியூட் கிரஷன் மாதிரி இருக்கானே, இவன் தானே என் கிரஷன் பேசிட்டு இருக்கும்போது வந்து வரவன் நில்லுவேன் அப்படின்ட்டு முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா, ஷோல்டர்ல கை வச்சுட்டு உங்களுக்கு மேக்கப் பண்ணுமா அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கான் ஒருத்தன் வந்து. அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா, இனி ப்ராப்ளம் ஷாலினின்னு வந்து ஹீரோயின் நிக்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலையை பார்த்துட்டு போமான்னு ஸ்கிரீன் எடுத்து மூஞ்சிக்கு மேல போட்டு விட்டேனா. தென் ஷூட்டிங் ஸ்பாட்ல காட்டுறாங்க, இந்த ஜிப்ப கழட்டி விட்ட பொண்ணு இருக்கு இல்லையா, அது பயங்கரமா இதை அப்படி நகத்து, இதை இப்படி நகத்துன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வந்து 2 ஆர்டிஸ்ட கூப்பிட்டு, இவங்க தான் நடிக்க போறாங்கன்னு சொல்ல, இவங்க மூஞ்சியும் சரியில்லை முகரக்கட்டையும் சரியில்லை, ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ண நீங்களே சரியில்லடா, உங்களை ஃபயர் பண்ணி விட்டுருவேன், இப்படியே பண்ணிட்டு இருந்தா அவங்க கூட என்னால ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அந்த தேவ் பையன் வந்துட்டு அழகா ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது, ஏதாவது ஹெல்ப் வந்துச்சுமா அப்படின்ட்டு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல அவ கேட்டுட்டு இருக்கா. மூடிட்டு போடி அப்படின்ட்டு அவனும் வந்து ஸ்கிரீனை விலக்கி விட்டு போயிட. அதுக்கப்புறம் தான் சொல்றான், வேற நிறைய மாடல் இருக்குங்க, நான் இப்படியாவது மாடலை வந்து கூறு போட்டு சந்தையில வித்தாவது வாங்கிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவன் எவன்னு தெரியலடி, இவன் ரொம்ப ரூடா இருக்காண்டின்னு சொல்லுவான்னு பார்த்தா அது ஃப்ரெண்ட் இல்ல, வேற யாரும் இல்ல, அந்த ஆர்கனைசர் அக்கா இருக்கு இல்லையா, நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவேன்னு தெரியல, இப்போ ஒரு மாடலை ஒரே கிலோவுக்கு பார்சல் பண்ணி உடனே கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அட பாவிகளா அப்படின்னோடனே பாவம் தேவ் வந்துட்டு எல்லா ஷூட்டும் முடிச்சுட்டு கிளம்பலான்னு தயாரா இருப்பான். எங்க வாங்க வாங்க ஒரு நிமிஷங்க, எங்க இல்லைங்க அப்படின்னோடனே போமாங்கிட்டு வேலை இருக்குன்னு சொல்ல, தரன்னு குட்டி பிள்ளைய வந்து குட்டினா இழுத்துட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறாங்க. எதுக்குன்னா அவன மாடலிங் ஷூட்டுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா ஏன் ஒரு பொண்ணுக்கு மாடலிங் கூப்பிட்டு அவ வேற ஏதோ ஷூட்ல இருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்துட்டு கால் பண்றாங்க ஆர்கனைசர், அந்த பொண்ணோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பா போல. அதுக்கப்புறம்
அந்த கூட இருப்பான் இல்லையா பப்ளி பாய், அவன் வந்து கால் பண்றான். அவன் எடுத்துட்டு பர்த்டே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பொண்ணு மாதிரி ப்ராப்பரா ரெடி ஆயிட்டு ஒரு மாடல் ஷூட் இருக்கு நான் கிளம்புறேன்ட்டு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த புள்ள இருக்கு இல்லையா, அந்த புள்ள, இந்த புள்ள வந்துட்டு மாடல் ஷூட்ல நடிக்க போது, அவனும் கூட கோ ஆர்டிஸ்டா நடிக்க போறான். அப்புறம் அந்த சிப்பா கலத்தின அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா அக்கா இந்த மாதிரிக்கா ஒருத்தன் வர்றாங்கான்னு சொல்ல, அந்த அக்கா கண்டதும் காதலில் விழுந்தேன்னு டேவை பார்த்துட்டு சைட்டிங்கா பொழிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் தாங்க நம்ம மாடல்னு சொல்ல பேசிட்டு இருக்கும் போதே நல்லா நடக்குதே அப்படின்ற மாதிரிதான் நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. என்ன வச்சு நல்லா பண்றீங்கடா அப்படின்ற மாதிரி, வாங்க இங்கதான் சொக்காவை மாத்தணும் அப்படின்னு சொல்ல சொக்காவை எடுத்து கொடுக்கும்போது மறுபடியும் ஒரு இடி இடிச்சுட்டு ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டு இருக்கானுங்க. ஸ்டூபிட் அவன் திட்டுறான். திட்டினதுக்கு அப்புறமா பார்த்தா அங்க இருக்க ஸ்கிரீன்களை விரக்கி கொண்டு குரங்கு மாதிரி ஒண்ணு குதிக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த பர்த்டே ட்ரெஸ்ல பார்த்த மாடல். நான் உன்ட்டு பிரைவேட்டா பேசணும், ஏமா நீ போயிடாதமா, இங்கே நில்லுமா, வாக்கே தகரதெல்லாம் பாத்துக்கலாம்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா. ஆப்போசிட்ல அவ என்னன்னா பின்னாடி போயிட்டு பம்கி பம்னு பின்னாடி கிள்ளிட்டு போறா. கர்மம் பிடிச்சவளுக்கு அவன் நினைச்சிட்டு நிக்க இவளுக்குமே சங்கட்டமா இருக்கு. சரி இந்த இடத்த விட்டு போய் தொலைலான்ட்டு அவன் கிளம்பலான்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாளா. அந்த டைம் பார்த்துட்டு அந்த பப்ளி பாய் சொல்லிடுறான், இருமா பாத்துக்கலாம் இன்னைக்கு ஷூட் இருக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஷூட்டிங்காக ரெடியா இருக்காங்க. போயிட்டு நடிமான்னு சொன்னா மேல மேல பாஞ்சு அவனை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற அந்த சிப்ப கட்டின அக்காவுக்கு கடுப்புனாலும் கடுப்பு. என்னடி பண்றீங்க நடிக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வெட்டா இருக்கணும் போது அவன் கிட்ட கிரீமை தடவும் போது வித்தியாசமா அசிங்கமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. அடியே இது பெர்ஃபார்மன்ஸ், ஏன்டி இப்படி தாலி ஏக்குறீங்க, என்னை விட்டு தொலைங்கிட்டு ஒரு அழகான பையன் வந்துடக்கூடாது உங்க முன்னாடின்ற மாதிரிதான் போகுது. இதை பார்த்து கொதிச்ச போன சிப்பா கலத்தின அக்கா வேகமா போயிட்டு என்ன பண்றானா ஹீரோவுக்கு ஸ்வெட் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டு கூட இருக்க குண்டுபான மேலேயும் தண்ணியை ஊத்துற, இப்பயாவது கொஞ்சமாவது உன் ஹார்ட் அடங்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவ இதெல்லாம் பண்ண வேண்டாம் தலையிலேயே தலைகீழ தண்ணியா கவுத்துறா. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியா ஷூட்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பாத்துக்கலாம், ஒர்க் பண்ணது நல்லா இருக்கு, நைட் டின்னர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போக இவன் போது நான் பொட்டி சட்டி எல்லாம் கட்டிட்டு கிளம்புறேன்னு பார்த்தா எங்க ரொம்ப நன்றிங்க நான் கிளம்புறேங்க, ஆனா நீங்க ஏங்க பொலைட்டாவே பேச மாட்டேங்கிறீங்க, ஒரு மரியாதையா பேசணும், எது பேசினாலும் ஏங்க மூஞ்ச வடச்சிட்டு பேசுறீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஏமா நீ மட்டும் இப்படிமா பேசுற இப்ப அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்க. ஐயோ சாரிங்க நானும் பொலைட்டா பேசலன்னு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போதே குடுபாய் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதாவது இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்கு, உங்களை வந்து நல்லா பாத்துக்கணும், நீ ஃபேமஸ் ஆனும் ஆசைப்படுற ராசா, அதுக்குதான் அந்த 2 பிள்ளைகளும் உனக்காக அடிச்சிட்டு இருக்கு, சோ வந்துருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் கிளம்புறேன், இங்க எல்லாம் என்னால இருக்க முடியாதுடான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்ற டைம்ல என்ன ஆகுதுன்னா இல்லம்மா நீயும் இருந்துதான் ஆகணும், ஸ்கெடியூல் அப்படி போட்டாச்சுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு என் பதில் சொல்ல, நான் வந்து வீட்டோட ட்ரெடிஷனல் பார்பிடாலியான்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனப் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். போனதுக்கு அப்புறமா இவளோ வீட்டுக்கு போன் பண்ணி எப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லலான்னு சமாளிச்சுட்டு இருக்கா. தென் அவங்க வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் வந்துட்டு இந்த மாதிரி அவுட் ஆஃப் டவுன் போயிட்டாங்களா அப்படி போயிட்டாங்களான்னு இந்த கியூட்டனும் சரி இந்த பாட்டியும் சரி ஏதோ சொல்லி அவங்க தாத்தாவை சமாளிச்சிடறாங்க. இவன் என்ன பண்றான்னா ஜாலியோ ஜிம்கானான்ட்டு என்ன சாப்பிடுறது என்ன பண்றது தெரியாம ஸ்டார் ஹோட்டல் இல்லையா, அவளுக்கு என்னென்ன கிடைக்குதோ என்னென்ன பாக்குறாளோ எல்லாத்தையும் வெளுத்து கட்டி வாங்கிட்டு இருக்கா. தென் சாப்பிடணும்னு யோசிக்கும் போதே வந்துட்டு இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்கானது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. இவன் நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்பதான் யோசிச்சுட்டு இருக்கா அவ ஃபேமிலி, அவ வீட்டுல நடந்தது, அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவ ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே எதுக்குன்னு தெரியல சாப்பிட்ற டைம்ல தோணிட்டு இருக்கு. நைட்டு தூங்குறப்ப ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா அந்த குளிக்கிறதுக்காக, அந்த காஸ்ட்லியஸ்ட் காஸ்டியூம் போட்டுட்டு அவன் என்ன பண்றான்னா சீரம் பூசிட்டு இருக்கா. எவனை ஒருத்த வெறிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. வெளியில நின்னு பார்த்தா டவுசரோட ஒரு சட்டை ஓப்பனோட ஹீரோ நின்னுட்டு இருக்கான். அவனை புடிச்சு இழுக்க அவ ட்ரை பண்றேன். தேவோட டாவ அவனே குறுகுறுன்னு பாக்க, டேய் பின் பித்தா தங்கைகளுடன் பிறக்கவில்லையான்னு புடிச்சு தள்ளி விட போறேக்காக எதுனால உள்ள இழுத்து விட்டு சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மேல கீழே விழுந்து உட்காந்துருக்கானுங்க. அதே பொசிஷன்ல என்னதான்டா நடந்துச்சு, ஏன்டா அப்படி வந்து நின்றுட்டு இருக்க, உனக்குலாம் அறிவே இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கா. அதாவது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா என்ன டின்னர்னு கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஒருத்தி என்னன்னா ஃபேண்டா கலர் சட்டையை போட்டு வந்து வேர் பாடியை கட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. என்னடா இவளுக்கு பிரச்சனைன்னு பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு பெர்ஃபியூம் போட்டு விடுறேன்னு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தா. அப்படியே பார்த்தா அந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கா இல்லையா, அவ வந்துட்டா. அவ வேற நின்னுட்டு ஒன்னா சாப்பிடலான்னு சொல்ல. அதாவது இது வந்து ஹோட்டலு அப்படின்ட்டு 2 பேரும் மாத்தி அடிச்சுக்கிட்டு இருந்தாளுகளா. இவளுக்கு அடிச்சுக்கிறத பார்த்துட்டு எனக்கு தலைவலி தாளாம வந்துருச்சு. சரி ரூம்குள்ள போயிட்டு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அவரு டெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ போட்டு விட்டேன். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தாண்டி சம்பவமே இருக்குன்னு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன சொல்றானா அந்த வருக்காலே அந்த மஞ்சக்காட்டு மைனா அவ இந்த ரூம்குள்ள நீ இல்லன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமா அந்த பப்ளி பாய்ட்ட இருந்து திருடிட்டு வந்திருப்பா ஒரு கார்டு, ரூம்குள்ள போறதுக்கான கார்டு.
அதை வச்சு என்ன மிரட்டி மிஸ்பிஹேவ் பண்றதுக்காக வந்தாகணும் சொல்லி மிரட்டிட்டாளா. நான் லைட் எல்லாத்தையும் அமர்த்தி போட்டு எங்கிட்டு குதிக்கிறதுன்னு தெரியாம ஷார்ட்ஸ் போட்டு நிம்மதியா இருந்தேனா உன்னோட ரூம் பார்த்தேனா எகிரி கூச்சு உள்ள வந்துட்டேன். இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவ தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. மஞ்சக்காட்டு மைனா இங்கே தட்டிக்கிட்டு இருக்கா. என்னடா தட்டுறேன்னு காக்கா ஹெல்ப் எடுக்கா ப்ளீஸ்க்கா, நம்மள அப்படியே பழகிருக்கோமான்னு கெஞ்சி குத்தாடி இந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கா இல்லையா, அவளுக்காக கதவு திறந்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்க நிறையவே ட்ரை பண்றானுங்க. ஆனா இவ தட்டின பாடு ஓயவே இல்ல. கடுப்பு வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ பாக்குறான். உள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருந்தவன் வெளியில அப்படியே சட்டையெல்லாம் கழட்டிட்டு வெளில வர. இவ வேற நைட் ட்ரெஸ் போட்டிருக்கா இல்லையா, இதை பார்த்துட்டு இப்ப என்ன இவ்வளவுதான் வந்தா அப்படின்னோடனே ஒத்துக்கிறேன், எனக்கும் டிஃப்ரெண்டான டேஸ்ட் வியர்டான ரசனை எல்லாம் வரும். ஆனா இது முரட்டு ரசனையால இருக்கு, இதெல்லாம் கன்றாவி, இதை போய் டேஸ்ட் பண்றியா அப்படின்ட்டு அவ அசிங்கப்படுத்திட்டு போயிடா. கருமம், எனக்கு இதெல்லாம் தேவையாடா, உனக்கு டிரான்ஸ்லேட்டரா வந்துன்னு பேசிட்டு இருக்க. ரெண்டும் பேசிட்டு இருக்குங்க. ஆமா அப்படி இப்படின்ட்டு அப்புறம் போயிட்டு சரி இப்பயாவது ஒரு ரூமுக்கு போயேன்னு சொல்லும் போது அவன் என்ன பண்றான்னா மஞ்சக்கடுமைனா அவனோட ரூம்குள்ள பூந்துடுறா. தட்ஸ் வை என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த லூஸ் என்ன பண்ணுனா இவ ரூம்லயே தங்கலான்னு ரெடியா இருக்கும். சரி வந்து தோலை என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி சட்டையே பொத்தானெல்லாம் கழட்டி விட்டு அவனும் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு முழிச்சு பார்த்தா தனிமையிலேன்னு சோகமா இருக்கான். என்னப்பா தம்பி அப்படின்னு கேட்கும்போது எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அட்வைஸுகளை போட்டுட்டு அவன் பாஸ்ட் நினைச்சு ஏதோ ஃபீல் பண்றான். அந்த டைம்ல எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, பால் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ வேகமா ஒரு பால் கிளாஸை கொடுக்க அதையும் அவன் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். நெக்ஸ்ட் டே காலையில பார்த்தோம்னா பால் கொடுத்ததுக்கு நன்றிமா உன்னை பாராட்டுவேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அவன் போயிடுறான். தென் இந்த மஞ்சக்காட்டு மைனா இருக்கல அவங்கடா அப்படின்னு பார்த்தா அவ போயிட்டு நம்ம அந்த டயரை டக்கரா அந்த பப்ளி பாய் இருக்காப்ல அவனோட ரூம்ல அவனை ஹக் பண்ணிட்டு தூங்க. என்னமா பண்ணி வச்சிருக்கேன், என்ன அச்சோ வாழ்க்கை போச்சு அப்படின்னு புலம்பிட்டு ஒன்னும் பண்ணல கருமம் அப்படின்ட்டு ரெண்டும் மாத்தி மாத்தி எந்திரிச்சிருதுங்க. ஒரு வழியா அதுங்க ரெண்டும் எந்திரிச்சிட்டு ஷூட்டிங்க்கு வந்துற. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதோ ஜாகிங் பண்ற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே ஹீரோயின் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோ சட்டை எல்லாம் மூடிட்டு இருக்கா, சைட் அடிச்சே பாத்துட்டு இருக்கா. தென் என்ன ஆயிடுதுன்னா இவளுக்கு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, என்னோட வேலை என்னதான் மேம் சொல்லுங்களேன் மேம் அப்படின்னு. சரி உனக்கு 5000 பாத் பேசணும், அப்ப 10,000 பாத் தரோம் எல்லாம் சரி. இப்ப என்னதாமா சொல்ல வர அப்படிங்க. இன்னும் தங்கி இருக்கணுமா நீன்னு சொல்றாங்க. இல்ல என்னோட வேலை முடிஞ்சு என்னோட தாத்தா பாட்டிகிட்ட எல்லாம் நான் சொல்லாம வந்துட்டேன், இப்ப எங்க தாத்தா பாட்டி தான் என்னோட தனி கடமை அப்படின்னு அவ சொல்லிடுறா. சரி அதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்றது, அவ வீட்டுக்கு கிளம்பிதானே ஆகணும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா எங்க போன பாப்பா பாப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்ட உடனே அதான் நான் வேலை விஷயமா போனேனே தாத்தான்ட்டு, என் தாத்தானா தாத்தா தான், என் செல்லுக்குட்டி தாத்தா பட்டுக்குட்டி தாத்தா தங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை சமாதானப்படுத்தி ஒரு வழியா நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் டவ் குட்டி இருக்கா இல்லையா, அவங்க தாத்தாக்கு பர்த்டே வருதுன்ட்டு சாம்பார் பொட்டல மாதிரி நிறைய பேக்கெட்ஸ் வச்சுட்டு மாங்ஸ் எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்காங்க. தானம் பண்ணிட்டு ஒரு மாலுக்கும் போறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னா அவங்க தாத்தாவுக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பண்றதுக்கு என்னமோ போன்ல பேசிக்கிட்டே இருக்க. தாத்தா மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப ஒரு குட்டி வாண்டி கேக்குறான், இந்த ஐஸ்கிரீம் நல்லதா தாத்தா, இந்த ஐஸ்கிரீம் நல்லதா தாத்தா, அது வேணுமா தாத்தா, இது வேணுமா தாத்தானோடனே பாதி காசை பே பண்ணிட்டு அப்படியே அவர் போக, இங்க பாருங்க டேடி, இங்க பாருங்க மம்மின்னு காட்டுறாங்க. மம்மிய பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரே ஹார்ட் அட்டாக்கா வந்துருது. மயங்கி விழுக போறாரு. வேகமா வந்து தேவ் குட்டி இருக்கான்ல அவன் போயிட்டு புடிச்சிடறான். அப்புறம் தான் புரிய வருது அந்த மம்மி வந்துட்டு ஹீரோயினோட உண்மையான மம்மி, இப்ப வேற ஃபேமிலியில இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே தாத்தாவை கூட்டு போய் அங்க வைக்க அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருமான்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் என்ன ஆகும்னா அம்மாவை தாத்தா பார்த்துட்டு அங்க ஒரு சம்பவம் போயிட்டு இருக்கு. அவர் சீரியஸா இருக்காரு, வெளியில போங்கன்னு வெளியில போயிடுறாங்க. எவ்வளவு செலவாச்சுன்ட்டு அந்த கியூட்டன் இருக்கான் இல்லையா அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாங்க. என்ன நடக்கும்னா அவன் ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தேவக்குட்டி வருவான். வந்தோடனே இதை பார்த்துட்டு நீ நல்லா இருமா அப்படின்னு தனியா போனா இது எல்லா இடத்துலயும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரியான மொமெண்ட் ஏதாவது நீங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. தென் என்ன நடக்கும், ஹீரோயின் ரொம்ப சோகமா ஒரு இடத்துல ஹாஸ்பிட்டல் ஓரத்துல நிக்கும் போது ஹீரோ இருப்பான். அவன் ஹக் பண்ணி ஆறுதல் கொடுப்பாங்க. அது உண்மையிலேயே சூப்பர் கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்த நாள் அவங்க தாத்தாவும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிடுவாரு. அவர்கிட்ட ஆறுதலா பேசிட்டு அவளோட அந்த கியூட் அண்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அவங்ககிட்டயும் சொல்றான், இனிமே வந்து பணம் நிறைய ஏர்ன் பண்ணணும்டா, அதுக்காக ஏதாவது ஓடுறேன்ட்டு அப்படியே காட்டுவாங்க. அந்த ஆர்கனைசர் பொண்ணு இருக்கு இல்லையா அது வச்சிருக்க அந்த ஸ்டுடியோவுக்கு போயிட்டு இவ பாத்துட்டு இருக்கா. மேம் இனிமே நான் என்ன பண்ணணும், நீ இனிமே பயங்கர பெர்ஃபெக்டா இருக்கணும்ட்டு எல்லா ஏரியால இருக்கதையும் அந்த அம்மா சுத்தி காட்டிட்டு ஒரு வழியா சொல்லணும், நீ இப்ப அவன் வீட்டுக்கு போகணும்ட்டு கிளம்பி போனாதான் தெரிய வருது அங்கேயும் அவன் ஜிம் இருக்கு இல்லையா அதுல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் இவங்க 2 பேரும் எப்படி பாத்துக்குவாங்க ஒரு எஸ்கு பெஸ்கான போஸ்ல அது மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அழகா இருக்கானே அவ சைட் அடிச்சுட்டே இருக்கா. அப்படியே அவனுக்குமே அது புரியுது. போதும் அடுத்து என்ன அப்படின்னு ஷூட்டுக்கு போனோம், அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு டப்பாவா அடுக்கி வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்து டயட் ஃபுட்டா எடுத்து வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் எவன் தின்றது, சீ நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு சோறு எங்க வீட்லயே சமைப்போம்,
என்ன பண்ணும் தெரியுமா அப்படின்ட்டு அச்சே அவனை போட்டு அரைச்சத மஞ்சளா மாத்தி அதுக்குள்ள சிவப்பு கலர்ல ஏதோ ஊத்துறமா என்னென்னமோ பண்ணி வெள்ளையா கொண்டு வந்திருக்கான். அவளுக்கு இது பாக்குறதுக்கு கின்றாவி என்னடா இது அப்படின்னு தோணுது. அவனும் அதை குடிச்சிட்டு இருக்கானா. என்னங்க நீங்க குடிக்கிறீங்களான்னு அவன் கேட்க, இல்ல சாமி நான் இந்த மாதிரி கியூட்னஸ் ஓவர் ஃபுட் எல்லாம் சாப்பிடுறதுல பராசா, நீங்களே குடிங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா அவன் செய்யற செய்முறை எல்லாம் பாக்குறதுக்கு பாம்பு கழட்டி போட்ட சட்டையை எடுத்து அதை கொஞ்சம் இதால் வடிகட்டவும் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அப்படி பண்ணிருப்பா. ஒரு வழியா அவனை சாப்பிட விட்டுட்டு எல்லாரும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாங்கங்க. ஹீரோவும் ஒன்னா ஒரு வண்டியில வந்துட்டு இருக்கும் போது வெளியில அவங்க இறங்குறாங்க. இறங்கும் போது அவங்க வண்டியில அவ ஏதோ பராக் பாத்துட்டு இருக்கா வெளியில நின்னுட்டு. பாத்துட்டு கார் அப்படியே வந்து சொடுக்கு போட்டு சொருகுற மாதிரியே ஹீரோயினை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஹீரோ என்ன பண்றான்னா அவளை புடிச்சு இழுத்து அவன் பக்கத்துல வச்சுக்கிறான். அப்படியே போஸ்ட்ல நின்னுட்டு இருக்கும் போது அந்த பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த மாடல் சூப்பர் மாடல் அது வந்துருது. நான் இங்கே சுத்திட்டு இருக்கேன் அவனோட ஜங்க் ஃபுட்டோட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இல்ல இவன் ஜங்க் ஃபுட் எல்லாம் இல்ல, இவனோட மேனேஜர். ஓ மேனேஜர். அது என்னமோ அந்த ஆம்பளை பசங்களுக்கு இருக்க ரசனை எங்கெங்கயோ கீழே இறங்கி போயிட்டு இருக்கு. கன்றாவி இந்த கேர்ள்கிட்ட இல்லாது இந்த கேர்ள் கிட்ட என்னடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவ பாக்குறா. அவன் அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடுறானுங்க. உன்னைய வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு பார்வையிலே செய்யறதுக்காக தயாரா இருக்கா. தென் என்னன்னா 29th ஃப்ளோருக்கு இதுக்கு போகுதுங்க. கஷ்டப்பட்டு ஃப்ளோர் எல்லாம் ஏறி போயிட்டு அவனுக்கான அந்த மேக்கப் பண்ற இடம் அதெல்லாம் எல்லார்கிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இவ கிளம்பி வந்துட்டா இல்லையா, அந்த சூப்பர் மாடல் சுகுமார் என்ன சொல்லிட்டு இருக்கானா, எனக்கு இப்ப என்ன பண்ணணும்னா தெரியாம நான் ஒரு பர்பிள் கலர் கப்பை வச்சுட்டேன் போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல, கார்ல எல்லா இடத்துலயும் அவன் நடந்து போய் தேடிட்டு இருக்கா. ஏற்கனவே அவ போட்டிருக்க ஹீல்ஸ் காலை போட்டு அதக்கிட்டு இருக்கா. அதோட போயிட்டு வர்றா. இல்ல ரெண்டாவது வாட்டியும் அனுப்பி விடுறா. இல்ல அந்த மாதிரி நான் டிக்கி கடியில வச்சிருக்கேன், கிக்கி கடியில வச்சிருக்கேன், சீட்டு கடியில வச்சிருக்கேன்னு சொல்ல, முதல்லயே சொல்லணுமே கிராதகி அப்படின்ட்டு போய் எடுத்துட்டு வரா. பிளீஸ் அப்படின்னு மிரட்டிக்கிட்டே இருக்க. நான் அவரோட மேனேஜர் உனக்கு எதுக்கு மேல செய்யணும்னா இல்லைன்னா ப்ரொடக்ஷன்ல சொல்லி தந்துருவேண்டின்னு சொல்ல, சரின்ட்டு திருப்பி போயிட்டு எடுத்துட்டு வரா. இப்ப எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்க, இதை பார்த்த நான் டேவு இங்க பாருமா நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு காஃபினா நீ இது பண்ணு, ஏன் மேனேஜர் எதுக்கு இது பண்ற, ஐயோ காஃபி குடிக்காம ஒண்ணும் பண்ண முடியாது, தலை வலிக்கும், ஷூட்டிங் போயிரும் ஆண்டு கத்திக்கிட்டு இருக்கா. கரும்பு இந்த கென்றாவிலாம் பாக்குறதுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவளும் கடுப்பா போய் எடுத்துட்டு வரா. உண்மையிலே ஹீரோவும் பாக்குறா அவளால நடக்க முடியல, 2 காலும் புண்ணா இருக்கு. அந்த புண்ணா இருக்க செருப்பு கடிச்ச இடத்துல பேண்டேட் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். சரி என்ன பண்றது, இந்த மாதிரி ஜீவராசிகள் ஊருக்கு கொண்டு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும், இதை திருத்த முடியாது, நாம தான் பைத்தியம் ஆயிருவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் போயிட்டு காஃபி வாங்கிட்டு வந்தா. காஃபி எனக்கு வேணாம் நொல்ல அப்படின்றா. எதுக்குன்னு கேட்டா நீ லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டவனே காஃபியை வச்சுக்கிட்டே அவ போஸ்ட் கொடுத்து நிக்க, சண்டால பாதகத்தி உன்ன ஒன்னும் பண்ண முடியலையேடி என்னால அப்படின்ட்டு. அப்படியே ஷூட்டிங்கு தயாராயிட்டாங்களா. எல்லாத்துக்கும் தயாரா வந்துட்டா அந்த மாடல் பொண்ணு. இவனும் சட்டையெல்லாம் கழட்டிட்டு பாத்டப்புக்குள்ள இறங்கறதுக்கு போகும்போது எங்க இந்த மாதிரி கழுத்துல ஒரு செயின் இருக்குன்னு சொல்ல, அவன் வேகமா கழட்டிட்டு தாலி கட்டு வேண்டு அப்படின்ட்டு கழுத்துலயே அதை போட்டு விட்டுறான். அவ பொசுக்குன்னு பார்த்து நின்னுட்டு இருக்க. இந்த பிள்ளை எது பண்ணாலும் பேசாம தாங்க இருக்கு. அப்புறம் என்ன பாத்டப் சீன்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸரா நடிக்கணுமா, அங்க அவளை பார்க்க சொன்னா இவன் வந்து ஹீரோயினையே பாத்துட்டு இருக்கான். அப்படி என்னதாண்டா வாழுது அவகிட்ட கருமம், என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்னதாண்டா இருக்குன்னு அந்த மாடல் பொண்ணு கேக்குறாளா. அது தெரியல, இவ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, கியூட் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு வருதுன்னாலும் காண்டு, இருடா உன்னை நான் ஒரு நாள் வச்சுக்கிறேன், ஒன்னும் வச்சு கிளிக்க வேணாம் போடி அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவன் கொடுத்துட்டு இருக்கான். தென் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க பேக்கப் சொல்லிட்டு கிளம்பிட்டானுங்க. கிளம்பிட்டு பார்த்துதாங்க சம்பவம் என்னன்னா, ஹீரோ நல்லா நடந்துட்டு வந்தவன் யாரோ ஒரு வெள்ளக்கார பொண்ணை பார்த்துட்டு மழியான்னு கத்திக்கிட்டே ஓடுறேன். யாருமா அந்த மரியா அப்படின்னு தான் நமக்கே தோணுது. அவன் பின்னாடி ஓடுனதுக்கு அவனை துரத்திட்டு இவளும் புண்ணு காலோட ஓடி வந்துட்டு இருக்காளா. ஓடி வந்துட்டு நடுரோட நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோ ஏதோ வண்டியில விழுக போக ஹீரோயின் தள்ளி விட்டுறா. தென் என்ன பண்றது, அவ கால் தான் புண்ணா இருக்கே. திடீர்னு அலாக்கா அவளை தூக்கி மலாக்கா போடுற மாதிரி கையிலேயே ஏந்திக்கிட்டு கையில் மிதக்கும் கனவாணின்னு பேக்ரவுண்ட்ல பிஜிஎம் போற லெவலுக்கு அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். நடந்து வந்துட்டு அவனோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவனோட ஷூவை கழட்டி அவ கால மாட்டி விடுறான். ஆக மொத்தம் சொந்தமா உழைச்சு ஒரு ஹீரோயின செருப்பு கூட வாங்க விட மாட்டேங்கிறாங்க இந்த ஹீரோங்க. அப்படியே வந்துட்டு அந்த செருப்பை பார்த்து மீனிக்கு அவன் என்ன பண்றான்னா கிளம்பலாம் அப்படின்னு தயாராயிட்டு இருக்கா. கிளம்பி போயிட்டு தாத்தா பாட்டிக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும்ல, அந்த காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக அவங்களோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக, என்னங்க நெக்லஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இது என்னோடது இல்லையன்ட்டு அவ எடுத்து பாக்கெட்ல போட, அதுக்கப்புறம் அந்த கியூட்டன் இருக்கான் இல்லையா அவன் வரான். வந்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன போச்சு அப்படின்லாம் பேசி முடிச்சுட்டு நான் உங்களை டிராப் பண்றேன்னு சொல்ல, ஆஸ் யூஷுவல் அவன் வண்டி அவனை செஞ்சு விட்டுருச்சு. சரி போய் தொலைது, இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஒன்னா போக முடியாது போல இருக்கு, நீயே பாத்து போ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறானா. சொன்னதுக்கு அப்புறமா சரின்ட்டு அவளும் தனியா நடந்து போயிட்டு இருப்பா. நடந்து போகும்போது 4-5 குடிக்காரனுங்க அவன் வச்சிருந்த பையெல்லாம் பிச்சு தெருவுல எரிய வச்சுட்டு அவகிட்ட வம்பு வளர்க்க வரானுங்க. அந்த டைம் ஹீரோ ஜம்முன்னு குதிச்சு அவங்கிட்ட எல்லாம் இருந்து ஹீரோயினா காப்பாத்திடுறான். சண்டை போட்டதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா,
அவன் கை இருக்கு இல்லையா, அதை பார்த்தா எல்லாரையும் அடிச்சு பஞ்சர் ஆக்கி கை ரத்தமா இருக்கு. ரத்தத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ பிளாஷ்பேக் வர ஒரு மாதிரி ஸ்டன்னிங் ஆகி நிக்கிறான். ஹீரோயின் ஆசுவாசப்படுத்துறா. அதுக்கப்புறமா என்ன நடக்கும், எம்மா பேமு வாமா போலாம் அப்படின்னு அவன் கூட்டிட்டு போறான். அதுவும் அவன் போட்டிருந்த லைஃப் ஜாக்கெட் இருக்கு இல்லையா, அதை கிளின்னு கிழிச்சு அதை வந்து பேகா தச்சு ஷோல்டர்ல மாட்டி விட்டுட்டான். சரி, நான் உன்கிட்ட ஒரு ரிங்கு கொடுத்தேன்ல, அதோட சேர்ந்து ஒரு செயின் இருக்க மாதிரி, அது எங்கன்னு கேட்க, ஐயோ அதை மறந்து மெகா மார்ட் மினி மார்ட்ல வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்புறம் பார்த்தோன்னா போய் எடுத்துட்டு வரேன், நீ வெயிட் பண்ணு அப்படின்னு அவன் நிக்கிற வச்சுட்டு இவன் கிளம்பலான்னு பாக்குறா. அதுங்களாடி கியூட்டன் வந்து எடுத்து வந்து கொடுத்துறான். கொடுத்துட்டவனே சரி ஓகே நான் கிளம்புறேன், இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே அவன் கிளம்பிற. இவன் யார், இவனுக்கு என்ன, இவன் ஏன் இப்படி இருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் ஹெல்ப் பண்ண, எனக்கு ஓவர் திங்க் பண்ணாத போடா அப்படிங்க. உன் கூட நான் வந்திருக்கணும், உன் கூட நான் இருந்திருந்தா இந்த ப்ராப்ளம் நடந்திருக்காது, சாரி என் வண்டி மக்கர் பண்ணதுக்குன்னு சொல்ல. அதுக்கப்புறமா அவள் லக்கேஜ் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோடனே பாட்டிமாவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க, என்னோட செல்லுக்கு டிடின்னு இதெல்லாம் குடிச்சான்னு தெரியுமா அப்படின்னு பாட்டியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. நல்லா பண்றீங்கடி அப்படின்ட்டு அவங்க பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது வந்து ஒரு ஷர்ட்டா அதுபான்னு சொல்லிட்டு இருக்க. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு அவங்க பாட்டி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, அவ கால் ஏற்கனவே ரொம்ப காயமா இருக்கும் இல்லையா அந்த மஞ்சக்காட்டு மைனாவால, அந்த காயத்துக்கு மருந்து போட்டுட்டு எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கான். இவன் லைஃப்ல யாரோ இருக்கா போலன்ட்டு இந்த மாதிரியானு கத்திட்டு ஓடுவான்ல, அதை நினைச்சு பாக்க இங்க காட்டுறாங்க. இது வேற யாரும் கிடையாது, ஹீரோ கோனி இருக்கா இல்லையா, அவளோட அம்மா தாங்க. நான் ரொம்ப நாளா இவங்களை வந்து ஒரு லேடி, கன்சர்வேட்டிவ் லேடின்னு ஏதோ சொல்லியிருப்பேன், பட் இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்க என்னன்னா சரக்கடிச்சு நல்லா இருக்கும் போதே ஒரு விஷயம் நடக்குது. என்ன, ஹீரோ அலாக்கா அவளை தூக்கி இருப்பான் இல்லையா, அந்த நியூஸும் வைரலா மாறிட்டு இருக்கு. இது தெரியாது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ எப்பதான் வந்து போடலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் எந்திரிச்சனா, இவர் கால் வருது நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கெட்ட கனவு. அதோட அவன் எந்திரிக்க ஹீரோயின் உள்ள வந்துடுறா. வந்த உடனே பார்த்தோம்னா திடீர்னு நல்லா இருந்தவளை நட்டமா கவுத்து போட்டு ஏதோ டைலாக் சொல்லிட்டு இருக்கா. அதாவது உன்கிட்ட நான் சும்மா விட மாட்டேன் அப்படி ரொமான்டிக்கா எஸ்கு பிஸ்கா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கப்போ அப்படிங்க. இவனும் கண்ணாடி போட்டு கியூட்டா பாத்துட்டு இருக்கானா, இல்லம்மா நான் ஒரு ஸ்கிரிப்ட் தயாரிச்சு இருக்கேன், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ரிஹர்சல் பண்ணி பார்த்தேன் உன்னை பத்தி அப்படின்னு சொல்ல. அப்பன்னு பார்த்து அவ ஒரு வார்த்தை அந்த டைம்ல அதெல்லாம் சொல்லல அப்படின்னு கேட்க, அவன் சிரிச்சுட்டே சொல்றான், இதெல்லாம் நீ வாயாலேயே சொல்லணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன், சரி போய் குளிச்சுதல அப்படின்னு அவனை குளிக்க அனுப்பிட்டு இவன் சுத்தி முத்தி எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. அடுத்து அவன் குளிக்க சொல்ல இவன் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கா, ஏதாவது பொருள் கிடைக்குமா, இவன் ஏன் இப்படி டிஃப்ரெண்டா இருக்கான், அவன் கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்குன்ட்டு அவனை பத்தி தேடிட்டு இருக்க. இவன் குளிக்கிறத காட்டிட்டு இருக்காங்க. அவன் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளாட்டி என்னதான்டா இருக்கு இந்த மோதிரத்துல அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்க. சரி நம்மளும் பாப்போமேன்ட்டு எடுத்து பார்க்கலான்னு தேடிக்கிட்டு இருக்க. அந்த மோதிரமும் கிடைக்குது. பாத்துட்டு அவ தொடலாமா வேணாமா என்னன்னு செக் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க. வேணா நம்ம மனசு நல்ல மனசு, அது எதையுமே எடுத்து பார்க்க கூடாதுன்னு யோசிக்க. அதுங்களாட்டி ஹீரோ வந்துறான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லைங்க சும்மா வேடிக்கைங்க பாக்குறேங்கன்ட்டு அவ சமாளிக்க. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க சொக்காலாம் மாத்திட்டு வாங்கன்னு சொல்ல. அவன் பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்துட்டு ஒரு பேக்கை கொடுக்குறான். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆர்வமா அப்பயே பாத்துருப்பா இல்லையா. உடனே வந்து இது உங்களுக்கு தாங்க மேடம், எங்க சைஸும் உங்க சைஸும் ஒரே மாதிரி தான் இருக்கு, சோ நீங்க வேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல. இல்ல வேணாம், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எனக்கு வேணான்னு சொல்ல. இது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோவேன், கண்டிப்பா நான் உன்னை கூட்டு போக மாட்டேன், பிகாஸ் நீ என்ன கேர் பண்ணிக்கிற, சோ நான் உன்னை கேர் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஒரு ஓனர் லேபருக்கு இடையில இருக்க குடுக்கல் வாங்கல் சம்திங் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு அவளும் அந்த ஷோ போட்டு வைக்கப்பட்டுட்டே உட்கார. அங்க யாரோ கால் வந்துட்டு இருக்கா, அவங்க தாய் இருக்காங்களா கதறிட்டு இருக்காங்க, வாங்க 2 பேர்கிட்ட நான் வச்சு செய்ய போறேன் அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு 2 கிளம்பி போகுதுங்க. போனோடனே எது நடந்தாலும் பாத்துக்கலான்ட்டு அவ கிளம்பி போறா. இவங்க இருந்தே பாத்துட்டு இருக்க. உன்னை நான் எதுக்கு அனுப்புனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அவன் கூட இருன்னு சொன்ன, இப்படி சுத்துன்னு சொல்ல கிடையாதுன்னு அவ ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. மறந்துடாதீங்க நான் உங்க பொண்ணு அப்படின்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, இதனால எனக்கு தான் நிறைய ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க கத்த இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு அவ போயிடுறா. தனியா இருந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னா அப்படின்ட்டு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டும் சொல்றான், ஏன்டா அப்படி பண்ண, அந்த பிள்ளை ஏன்டா நீ தூக்குன அப்படின்னு சொல்ல. இவன் ஹெல்ப் பண்ணான்றத புரிய வைக்கிறதுக்கு நிறையவே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இதெல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஹெல்ப் பண்ணா எல்லாமே சரி, ஆனா நீ கண்டிப்பா இன்னைக்கு நைட் டின்னர் அவங்களுக்கு கூட போகணும் அப்படின்னு சொல்ல. அந்த ஜிப்பு வச்சாக்கா இருக்கு இல்லையா, அது கூட டின்னருக்கு போகணும், அப்பதான் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்க ப்ராப்ளம், நீங்க பாத்துக்கோங்க. அவ கூட டின்னருக்கு போனா அது ஒரு நாள்ல முடிஞ்சிடாது, அது வேற இஷ்யூஸ் எல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு இவன் வந்துடுறான்.
வந்துட்டு பார்த்தா மொட்டை மாடல வாழ்ந்துட்டு இருக்காளா, பழைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், எப்பயுமே எங்க அம்மா எனக்குன்னு இருந்ததே இல்ல, திட்டுறதுக்கு மட்டும் வேகமா வராங்க, வருத்தப்படும் போது பாட்டி மட்டும் தானே இருந்தாங்க, எனக்கு மனசே வேதனையா இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்க பாட்டிய இவளுக்கான மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கேன். ப்ராப்ளம்ஸ்னு வரும்போது நம்மள சுத்தி நிறைய பேர் இருக்க மாதிரி இருக்குங்க, ஆனா ஒருத்தர் கூட வரமாட்டாங்க, அதான் உண்மை. அதெல்லாம் நினைச்சா வருத்தப்பட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோட என்ட்ரி. ஹீரோ வந்துட்டு கதறி கதறி அழுதவளுக்கு கண்ணா பின்னான்னு சமாதானம் சொல்றான். இந்த சமாதானம் எதுவுமே எனக்கு செட் ஆகுதுங்கன்னு சொல்லும்போது என் கூட வா புள்ள அப்படின்ட்டு கையை பிடிச்சி கூட்டு போயிட்டு பிளே ஸ்டேஷன் விளையாட கூட்டு போயிடான். ஜாலியா வீடியோ கேம்ஸ் விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் பண்றேன்னு காமெடியா ஹீரோயின் எதையோ குத்த ட்ரை பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பசங்க எல்லாம் பெருசா ஒரு பஞ்சிங் பேக் வச்சிருப்பாங்களே, இதை நான் குத்த போறேன் அப்படின்னு குத்துறா, கை வீங்கிக்குது, ஐயோ வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்க. ஹீரோ அதை பஞ்ச் பண்ணி காட்டுறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவளை ஒரு வழியா சமாதானப்படுத்தி சிரிக்க வச்சு எல்லாமே பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்ல, வீடு வரைக்கும் டிராப் பண்ணி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லும் போன்ல பேசிக்கிட்டே இருக்கான். உனக்கு பிடிச்ச கலர் என்ன சாப்பிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு மெமரிஸ் நடந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சவங்களோட மணிக்கணக்கா போன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறமா அவங்க பேசிட்டு இருக்கும் போது மாமனுக்காக ஒரு பாட்டு பாடுறீன்னு கேட்க, இவன் மனசாட்சியே இல்லாம ABCDEFG HIJK LMNOPQ அப்படின்னு பாடிட்டு இருக்கா. நல்லா இருக்கடா அவங்க கதலு அப்படின்னு தான் தோணுது. அப்புறம் தூங்கிடுறாங்க. தூங்குற டைம்ல அவன் பேசிக்கிட்டே இருக்கான், பேம் பேம் பேம்னு. பேம் சட்டையே பண்ணலையே, நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடறா. அதனால அவன் என்ன பண்றான்னா ஒரு மெசேஜை போட்டு விடுறான். சரி, அந்த ஜிப்பு வச்ச அக்கா கூடயே நம்ம போயிட்டு டின்னருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஓகேங்க நான் வரேங்க, இன்னைக்கு உங்க கூட தான் டின்னர், கதம் கதம் அப்படின்ட்டு அவன் ஒரே முடிவுக்கு வந்துடுறான். டின்னர்னு சொல்றாங்க. பட் என்னன்னா அந்த ஜிப் வச்ச அக்கா இருக்கு இல்லையா, அது என்னத்தையும் அவனை கலக்கி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கு. வீடியோ கால்ல வேற ஹீரோட்ட பேச, அவன் சொக்கலாம பேச, இந்த அக்கா பயங்கரமா பேச, நமக்கு பாக்கும்போது என்னடா பண்றீங்க அப்படின்னு தான் தோணுது. அந்த அக்கா எதையோ லேப்ல கலக்கிட்டு இருக்கு. காலையில விடுஞ்சிருந்தீங்க ஹீரோயினுக்கு. பாப்பா இந்திரி கிளம்பணும், என்ன பண்ற, வேலைக்கு போகணுமா வெட்டிக்கு போகணுமான்னு திட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் பாட்டியும் பேத்தியும் பேசி முடிச்சுட்டு அங்க மெசேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ண, நான் அந்த புள்ளையோட கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி அவன் போட்டிருக்கான். இவனுக்கு வேற வேலை இல்லையேன்னு பாத்துட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ் தான் அந்த அம்மா கொடுத்துருக்குமோ என்னவோ, அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். இங்க தாத்தாவும் பாட்டியும் காட்டுறாங்க. அவங்க கூட பேசிக்கிட்டே நான் என்னோட ஒர்க்க நல்லா பாக்குறேன், தாத்தா நீ உடம்பு நல்லா பாத்துக்கணும்னு பேசி முடிச்சுட்டு வெளியே வந்து நின்னா நம்மளோட தேவு என்னடா பண்ற அப்படின்னு இருக்கும்போது, தாத்தா உள்ள போ தாத்தா, இவங்க கூட தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு பேசிட்டு இருக்கேன். ஏங்க வீட்டு பக்கத்துல வராதிங்க, ஏங்க வந்தீங்க அப்படின்ட்டு அவ கேட்டுட்டு இருக்கா. சரி என் ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லும் போதே நம்ம கியூட்டன் இருக்கான் இல்லையா, அவனை இடைமறிச்சு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஃபேமிலி இந்த மாதிரி யாருமே அவ கூட க்ளோஸா இருக்கத விரும்பாது, சோ இடத்துல நீ இருந்தோடனே நீ எவடா பக்கத்து வீட்டுக்காரன் போடாடி அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு காஃபிடேரியா பிளேஸ்க்கு கூட்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி நான் அவங்க கூட போறேன். உண்மையிலே கண்ணாடியோட ஹீரோ கியூட்டா தாங்க இருக்கான். அவன் உட்காந்து பேச, சரி போறியா பார்த்து போ என்ன பண்றேன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே போறதுன்னா போ இஷ்டம், ஆனா பார்த்து போ பத்திரமா போ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏதோ ஒரு ரீசனாலதான் நீ எல்லாமே பண்ற, சோ இதெல்லாம் எதுக்கு ஏன் அப்படின்னு கேட்கணும்ன்றதுக்குள்ளாட்டியே இது ஒரு சண்டையா எதுவாவோ ஒன்னும் வருது. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்ன தெரியுமா நடக்கும், ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட போட்டோ மாட்டிக்குது. அந்த போட்டோவை எடுத்து அவன் கிஸ் பண்ண போறான். உடனே அவன் கையை விட்டோடனே கையில கிஸ் பண்ணிடுறான். ஆக மொத்தம் இது என்னன்னு தெரியல, இந்த ஊர்ல இப்படிதான் போல. அப்புறமா அந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கெட்ச் பண்ணி விளையாடுறாங்க. தென் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப அப்படின்ட்டு அவங்க கதைகளை டிஸ்கஸ் பண்ணிக்கும் போது மரியாவை பத்தி சொன்னா, அதாவது அவ என் தங்கச்சின்னு. முன்னாடி நான் லவர்னு நினைச்ச, கடைசியில பார்த்தா மரியா தங்கச்சி. அவ இப்போ இருக்காளா இல்லையான்னு தெரியல, எங்க இருக்கான்னு தேடணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாத்தாவை பாட்டி அவங்களெல்லாம் காட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல சமைக்கிறாங்க. ஹீரோ தான் சமைச்சு கொடுக்க ஹீரோயின் கூட்டி விடுறான். அப்புறம் கச்ச கச்சான்னு இருக்கிற வருவோம், பட்டரை கட்டி விட அவளை எட்டி பார்க்க ஹீரோ, இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனோ ஏதோ ஒண்ணு நடக்குது. இதெல்லாம் அவளோட கற்பனையில நடந்துச்சா உண்மையில நடந்துச்சான்னு தெரியலங்க. அவன் என்ன பண்றான்னா, நல்லா இருந்த ஹீரோ அவ மேல விழுந்து ரொமான்ஸ் பண்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பைத்திய காட்சியா இருக்க, முதல்ல கிளம்பி போடி லூசு அப்படின்ட்டு பாத்துட்டு வெளில வந்துடுறா. வெளில வந்தோடனே தாத்தா பாட்டி கூப்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு போன் வந்து இவ போக, இங்க ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் கிளம்புறதுக்கு தயாராகணும்னு அதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். ரெடி ஆயிட்டு சிவப்பு கலர் கோட்டு சூட்டு இதெல்லாம் போட்டு பயங்கரமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க இவங்க எல்லாம் ஃபேமிலியா உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க, தாத்தா பாட்டின்ட்டு. இவனும் ஒரு இடத்துக்கு போறாங்க. அக்கா பயங்கர ஹாட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனை பார்த்து வெக்கம் வர சிரிச்சுட்டு அப்படியே போகுது. வாங்க ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு பேச, ஏமா இதுக்குதாம்மா வந்தியா, வேற ஆள் எல்லாம் போக்கா அப்படின்னு. சரி வாங்க ஒயின் குடிக்கலான்ட்டு
ஒயின் குடிச்சிட்டு உனக்கு இன்னொரு கிஃப்ட் பண்றேன்ட்டு ஒரு பெர்ஃபியூம் எடுத்து அடிச்சு விடுது. அடிச்சு விட்டு கர்மம் என்ன ஆகுதுன்னு தெரியல, ஹீரோனுக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் வந்துட்டே இருக்கு. சரி அப்படின்ட்டு பக்கத்துல வந்துட்டு ஏதோ டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ண அவன் நோ சொல்லியிருப்பான். நோ சொன்னா நோ தான், உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, 2 பேருமே ட்ரிங்க் அடிச்சுட்டு மட்டும் 8 வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்கை ஊத்தி குடுக்குது. இவனும் அப்படியே திணற குடிச்சுக்கிட்டே இருக்கான். தென் என்ன நடக்கும்னா, இங்க ஷாப்பிங் மாலை காட்டிட்டு இருக்காங்க. அங்க அந்த மினி மார்ட்ல அந்த கியூட்டான அவளும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினும். என்ன நடக்குதுன்னு தெரியலடா, என்ன சுத்தி ஏதோ டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்கு, இது என்ன கண்டிஷன்னு தெரியல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எதையோ என்ன பாதர் பண்ணுது அப்படின்னு லூஸ் மாதிரி உளறிக்கிட்டு இருக்குங்க. இதுங்க பேசிட்டு அவன் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அவளோட மைண்ட் டிஃப்ரெண்டா எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் கியூட்டனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பேம் மேல இருக்குமோ என்னவோ, அவன் என்ன பண்றான்னா திருப்பி அவளை உட்கார வச்சு சாப்பிட்டு சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கான். பட் பேமோட மைண்ட் எல்லாம் இப்ப அவன் கூட, அதாவது ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. அதை நினைச்சு அவ டிஸ்டர்ப்டாவே இருக்க. நீ ஏன் வர ஒரு மாதிரி பிஹேவ் பண்ற, வியர்டா இருக்கு நீ பண்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. திருப்பி இங்க காட்டிட்டு இருந்தா இந்த அக்கா இருக்குல்ல, அந்த அக்கா இது வந்துட்டு டிஃப்ரெண்டா அவனை வந்து சரக்கு அடிச்சு நல்லா மட்டையாக்கிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வா நம்ம தனிக்குள்ள விளாடலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கு. உன்னை நான் கூகுள்னு சொல்றேன், பிகாஸ் வந்து என்னோட கேள்விகளுக்கான பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குன்னு தேவையில்லாம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆவணி கேட்டு கிழிச்சதெல்லாம் போதுக்கான்னு தான் நமக்கே தோணுது. அப்படியே சும்மா இல்லாம அக்கா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்குங்க. அவன் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ண, அவனும் கான்சியஸா இருக்க அன்கான்சியஸா மாறான். அவனோட ஃபீலிங்ஸ்ல வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அப்பதான் காட்டுறாங்க அக்கா ஏதோ சில்லி வேலைகள் பார்த்துதான் அந்த பெர்ஃபியூமை ரெடி பண்ணிருக்கு. அவன் கூட தண்ணி கூட சேர்ந்து ஜாலியா விளாடலாமான்னு கூட்டு போயிட்டு அவன்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போகுது. என்ன இருந்தாலும் மென் வில் பி மென் இல்லையா, இங்க பாருக்கா அதெல்லாம் தப்பு, நீ வந்து உங்க வீட்டுல உன்னைய சரியா வளர்க்கல, நானும் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை துரத்த இந்த அக்கா இவன் ஓட காமெடியா இருக்கு. ஒரு வயசு பையனால வாழ்க்கை நடத்த முடியல இந்த பொண்ணுங்களுக்கு மத்தியிலன்ற மாதிரி அந்த கப்ப சைடுக்கு வேணா துரத்துது. யோக்கா விட்டுருக்கா நான் தம்பிக்கா குட்டி பையன்கா, அதாவது சரியான வயசுல உனக்கு மேரேஜ் இருந்திருந்தா சொல்ல போனா என் வயசுல உனக்கு ஒரு மகனே இருக்க வேண்டாம் விட்டுருக்காக்கான்ட்டு ஓடிக்கிட்டே இருக்க. இந்த அக்கா என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கு. அவன் பயந்துகிட்டு என்ன பண்றான்னா ஹீரோயினுக்கு கால் அடிச்சு, ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டே என்னை காப்பாத்து, நான் ட்ரக்டா இருக்கேன், அது மட்டும் இல்ல என்ன புடிச்சு வச்சிருக்காங்கன்னு கத்த. அவன் கத்திக்கிட்டு இருக்கான் போன்ல. இவ அதை பார்த்து பதட்டப்பட்டுட்டு அவன் கூட இருக்க கியூட்டனை கூப்பிட்டு கிளம்பிட்டு இருக்கா. இந்த அக்கா இருக்கு இல்லையா, அவன் ஒளிஞ்சிருக்க ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதை உடச்சுக்கிட்டு வந்துருது. இங்க பாரு உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு நான் சொல்றதை கேட்டே ஆகணுங்குது. டேய் என்னடா நடக்குதுங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தான் தோணுது. அவ ரெஸ்ட் ரூம் காலால மிதிச்சிட்டு இருக்காளா, கதவை அப்படியே உடச்சிட்டு வரும்போது பக்கத்து பாத்ரூம் கதவுல இருந்தா எட்டி பார்த்துட்டு இருக்கா. சி என்னடா இப்படின்ட்டு யோசிக்கணும்னு தோணுது. ஹீரோயின் என்னன்னா ஒரு பக்கம் அந்த கியூட்டனை கிளப்பிட்டு வர, இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ தப்பிச்சு ஓட. அந்த அக்கா இருக்குல்லையா, அந்த அக்கா அதை ஒரே அடி அடிச்சு மூக்க நாக் அவுட் பண்ணி ஒரு வழியா வந்து அந்த அக்கா விட்டுட்டு இவன் தப்பிச்சு நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தோம்னா கியூட்டனும் ஹீரோயினும் ஒரு வழியா வந்துட்டானுங்க. பேமு வேமா வந்து எல்லாருக்கூடயும் சண்டை போட்டு வேமா எந்த ஃப்ளோரு ஏதுன்னு டென்ஸ்டா தேடிக்கிட்டு இருக்கா. கியூட்டனுக்கு வித்தியாசமா தெரியுது இவ இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணதே இல்லையேன்ட்டு. தென் என்ன நடக்கும்னா, ஹீரோவை சுத்தி நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் நல்லா டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் லிஃப்ட்ல ஹீரோவை தேடி வந்துகிட்டே இருக்கா. மாத்தி ஒரு பக்கம் ஃபைட் நடக்க, இன்னொரு பக்கம் இவங்க தேடுதல் நடக்க, எல்லாமே ஒன்னா போயிட்டு தான் இருக்கு. ஹீரோவை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. அவனும் டஃப் கொடுக்குற மாதிரி அடிக்கிறான். பட் அவன் ஏதோ ஒரு ட்ரக் எடுத்திருக்கான்ல, அதனால சில டைம் அன்கான்சியஸா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கு. அதுல ஒரு சட போட்டவன ரொம்ப அடிச்சுட்டு அவன் மேல பாட்டில விட்டு எரிய வர, ஹீரோ நிறுத்துங்கன்னு கத்துறா. கத்தும் போது என்ன கடுப்புல ஹீரோயின் மேல பாட்டில விட்டு எரிய வர, ஹீரோ இடையில புகுந்துட்டு அந்த பாட்டில அப்படியே அவன் முதுகுல தாங்கி வாங்கிக்கிறான். அப்புறம் என்ன, ஹீரோ கடுப்புல போய் அவனை குத்தி அடி நடிச்சு போட்டுறான். அப்புறம் ஹீரோயினும் கியூட்டனும் அவனை தூக்கிட்டு வர, அவன் மூக்கு உடஞ்சு தனியா வந்துருச்சு போல, ஏற்கனவே சர்ஜரி பண்ண மூக்கு. அதை வச்சுட்டு நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு மிரட்ட, கியூட்டன் இருக்கான்ல, கேமரால உன்னை வீடியோ எடுத்துறேன்க்கா பாத்துக்க, போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன், பாக்கா கேமரா பாத்துக்கா போக்கான்ட்டு லிப்டுக்குள்ள வச்சு ஹீரோவை கூட்டிட்டு வர. ஹீரோவை கூட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அவன் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றான். அந்த மருந்தோட வீரியம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதுல கொடூரம் என்னன்னா, அவன் போன் எடுத்ததே ஒரு தினுசாதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கியூட்டன் ஹீரோ கிட்ட மாட்டிட்டான். திடீர்னு அவன் மேல இவன் விழுக, இவன் மேல அவன் விழுக, அவனை ஹக் பண்ண கிஸ் பண்ண போக, ஆனா கர்மம் முடிச்சவனுங்களா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, நான் ரோட ஓட தெரியாம வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், இதுல நீங்க 2 பேரும் என்னடா பிஎல் டிராமால வர மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. திடீர்னு பார்த்தோம்னா காரை விட்டு இறங்கிட்டு ஹீரோயினை ஹக் பண்ண போறான். அவனை பிடிச்சி இழுத்துறங்க கியூட்டன் போட்டா கியூட்டனை கிஸ் பண்ண போறான். மாத்தி ஹீரோ ஓடி பிடிச்சி தொட்டு பிடிச்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்கான். ஒரு வழியா அவனை தனியா கூட்டு வந்து இந்த கருமத்துல இருந்தெல்லாம் சமாதானப்படுத்தி தனியா மேல அடிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. அதான் அவன் ஓரமா ஒளிஞ்சு நின்று சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஆம்பளை பசங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைக்கு என்னமா வேலை அப்படின்னு கியூட்டன் சொல்லலாம்னு நினைப்பான்.
பட் சொல்லாம இவனை குளிப்பாட்டி விட்டுட்டு எல்லாம் சரியாயிடுச்சு தானே, ஓகே தானே, அங்க புசு இங்க புசுன்னு தண்ணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. தண்ணி அடிச்சு முடிச்சுட்டு ஒழுங்கா சொக்காலாம் போட்டு உட்காந்துருக்கானுங்க. உட்காந்துருக்கும் போது அம்மா உனக்கும் பேமுக்கு என்ன, அவ பின்னாடி ஏன் நீ சுத்திட்டு இருக்கன்னு இவன் கேட்க மாத்தி மாத்தி 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கானுங்க. உனக்கு தெரியாது, அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா அப்படின்னு கியூட்டன் சொல்ல, அப்ப நேத்து நைட்டு நாங்க விடிய விடிய போன் பேசினா அதான் உன்கிட்ட சொன்னாலா அப்படின்ட்டு வேணுன்ட்டு நக்கல் பண்ணி எம்பாரஸ் பண்ணிட்டு இருக்கான். மாத்தி மாத்தி இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. உனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோம், அப்படி ஒற்றுமையா இருப்போம், இப்படி ஒற்றுமையா இருக்கோம்னு பேச மூஞ்சி ஒரு முறைச்சிட்டு பக்கத்துல வர, இன்னும் அந்த மருந்தோட வீரியம் குறையிலையா, இல்லடா உன்னை அடிக்க வந்தடா அப்படின்னு சொல்ல இவன் வெறுப்பேத்திட்டு தூங்குறதுக்கு போயிடுறான். சரி தூங்கி தோல மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தூங்குறதுக்கு தலகாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, பேம தேடி எல்லாம் போயிடாத அவங்க வீட்டுக்கு, மூடிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிடுற. அவன் என்னன்னா தூங்காம வெளியில வந்து நடந்து யோசிச்சுட்டே இருக்காங்க கியூட்டன். உண்மையிலே அவன் மைண்ட்ல ஏதோ இருக்கோ, என்னடா நடக்கிறது கியூட்டன் யோசிக்க, ஹீரோயின் மைண்ட்ல ஏதோ இருக்கும் போல. அவன் அவங்க கூட இந்த க்ளோஸரான எலிமெண்ட்டை யோசிக்க ஹீரோவும் மாத்தி மாத்தி யோசிக்கிறான். 3 பேரும் மாத்தி மாத்தி யோசிங்கன்னு காட்டிட்டு இருக்கானுங்க. தென் இவங்க யோசிச்சதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நடக்கும், அடுத்து இந்த பாட்டிமா இருக்காங்க இல்லையா, பாட்டிமா அவங்கள காட்டுறாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது இல்லையா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்க நம்ம சில சமயத்துல அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் உண்மையா இருப்போம். நீங்க இந்த மாதிரி கமிட்டடா இருந்து உங்க அம்மாவோ பாட்டியோ கண்டுபிடிச்சு கையும் களவுமோ பிடிச்ச மாதிரியான ஏதாவது மொமெண்ட்ஸ் இருந்தா தாராளமா கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் காலையில பாட்டியம்மா கூட பேசி முடிச்சிட்டா இல்லையா, விடிஞ்சதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டி நான் வெளியில போறேன், நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல பாட்டியும் பேத்தியும் கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்கடி பேத்தியும் பாட்டியும் அப்படின்னு சொல்ல என்னன்னு தெரியலங்க, ரிமோட் எதையோ ஆன் பண்றாங்க, ஆனா எதை ஆன் பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சத்தம் கேக்குதா, நிறுத்துங்க இந்த குடும்பத்தை காப்பாத்த நான் பிறந்த என்ன நடந்துச்சு அப்படின்னு வர, என்னடா இந்த பைத்தியக்கார பயலுக்குன்னு குடும்பமே பாக்குறாங்க. இல்ல எதுவும் நடக்கலையா, அப்ப ஏதாவது நடக்கணுமா, என்னடா சொல்ல வரேன்னு கேட்க, ஒண்ணும் இல்ல நான் பேம் கூட தனியா பேசணும்ட்டு பேம கூட்டிட்டு வராங்க. இவன் எங்கடா இருக்கா என்னடா பண்றான் அப்படின்னு பாக்குறதுக்காக போயிருப்பானுங்களாட்டிருக்கு. எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்கன்னா, பேம கூட்டிட்டு வந்தாவது அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சரின்ட்டு அவ அவசரமா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நான் வந்துடுறேன் தாத்தா கிட்ட நிறைய விஷயங்கள் பேசிட்டு சண்டை போட்டுட்டு ஒரு வழியா என்னடா நடக்குது இந்த குடும்பத்துலன்னு சமாதானம் எல்லாம் ஆயிட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. எதுக்குன்னா ஹீரோவை பார்க்கணும் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்த அவளோட மெமரிஸ், அவங்க அம்மா விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா யார் இருந்தா, தாத்தா மட்டும்தான் இருந்திருக்காரு. அவரை பத்தி யோசிக்க அவருக்கு இந்த பசங்களோட பழகுறது இது எதுவுமே பிடிக்காது போல. அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க நம்மளோட இந்த மினிமார் தம்பி இருக்கான் இல்லையா கியூட்டன், அவன் வந்துடுறான். சரி நான் போய் பாக்கலாமா அவன் என்ன பண்றான் எப்படி இருக்கான் அப்படின்னு. இவ விட்டாலும் அவன் விட மாட்டேங்கிறான், அவன் விட்டாலும் இவன் விட மாட்டேங்கிறான்னு பாத்துட்டு இருக்கும் போதே தூங்குவான்னு பார்த்தா சட்டையை கழட்டிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பொம்பளை பிள்ளைய கரெக்ட் பண்றதுக்குன்னே இப்பெல்லாம் அலைவிங்க போடலாம். நானா சட்டை போட்டு எவ்வளவு நீட்டா இருக்கேன், நீ என்னடா எப்ப பாரு சட்டை இல்லாம சுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி கியூட்டன் பாத்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னா, போய் குளிச்சுட்டு வாடா பக்கத்துல வந்து அவளை உட்கார வைன்னு வெறுப்பேத்திட்டு இருக்க. ஹீரோ வெறுப்பேத்துறதுனாலயே நடுவுல போயிட்டு கியூட்டன் உட்காந்துறான். ஒன்னும் சோஃபால அவ உட்கார வேணா, போய் குளிரா கப்படிச்சு கிடக்குற அப்படின்னு சொல்ல அவன் குளிச்சுட்டு வந்தவனே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா உங்க 2 பேருக்கு இடையில என்ன அப்படின்னு ஹீரோ ஓப்பனாவே கேட்டுறான். இவன் சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்டு, எப்பவுமே நாங்க ஒற்றுமையா தான் இருப்போம். எங்க 2 பேரை பத்தி சொல்லணும்னா எந்த சீக்ரெட்ஸும் கிடையாது, எல்லா விஷயத்தையும் மறைக்கவே மாட்டோம், அவ்வளவு ஒற்றுமையா இருப்போம் அப்படின்னு திருப்பி சொன்னதே வேற மாடுலேஷன்ல சொல்ல அவ்வளவுதானா எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்னு தான் தெரியல. நான் வீட்டுக்கு போட்டா அப்படின்னு அவன் கேட்க, இல்ல இருந்தாலும் அந்த பிள்ளை உன்னை ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிச்சுன்னா நானும் உன் கூட வரேன். எதுக்கு, அதாவது உன்னை நான் பாதுகாக்க போறேன், ரெஸ்கியூ பண்றதுதான் என்னுடைய முதல் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பி வரா. வந்துட்டு அவனோட மேகசின் ஒண்ணு இருக்கும், அவனை கார்ல உட்கார வச்சுட்டு இவன் மட்டும் வந்து வீட்டை வந்து பாதுகாக்கறாள். அந்த பொண்ணு இருக்காளா இல்லையான்னு பார்க்க சொன்னா பக்கத்துல இருக்க ஒரு மேகசின் இருக்கும், ரொம்ப கியூட்டா இருக்குங்க. அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதுல ஹீரோ ஹாட்டான போசஸ் எல்லாம் கொடுத்துருப்பான். அதை சைட் அடிக்கும் போது பக்கத்துலதான் நான் இருக்கேன், எதுக்கு இப்ப மேகசினை சைட் அடிக்கிறேன், இந்த அவளை என்னைய சைட் அடிச்சிருக்கேன்னு அவன் போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கான். இல்ல அது இங்க இருந்துச்சு அங்க போச்சு அதுக்குத்தான் நான் காட்டினேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்ன உடனே சரி ஓகே நான் கிளம்புறேன். அவ கிளம்ப போறாளா, அம்மா அப்பான்ட்டு கத்தி நடிக்கிறா. எதுக்குன்னா தலை வலிக்குதும்மா என்னால முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ தலையெல்லாம் பாத்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா அந்த மசாஜிங் எல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கானுங்க, இவங்க லவ் பண்றாங்களோ இல்லையா, லவ் பண்ணி விட்டுற மாதிரி. அப்பன்னு பார்த்து பக்கத்துல க்ளோஸ்ல வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி மூவ் பண்ணுவானுங்க. ஆனா ஏதோ ஒரு கால் வருதுன்னு 2 பேரும் கிளம்பி போனா அவங்க அம்மா கால் பண்ணிடுவாங்க. சரிட்டு அம்மாவை பார்க்க வர அவங்க அம்மா வண்டியா திட்டிட்டு இருக்காங்க. ஹர்ட் பண்ண ஹீரோ கூட பேச, நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு அவ கேக்குறா. கேட்ட உடனே தான் புரிய வருது, நான் உனக்காக தான்மா போனேன், பிகாஸ் அந்த ரீசன் இருக்கு இல்லையா அதை சொல்லுவான். ஏன்னா அந்த பொண்ணு நம்ம ரெப்புடேஷன் இல்லாம உன்னையும் பாதிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா அப்படின்னு பேச, இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அவங்க கான்வர்சேஷன் கட் ஆயிடுது. அப்படியே இங்க கியூட்டனை காட்டுறானுங்க, அவன் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து தாத்தாக்கு ஏதோ அட்டாக் வந்துருது. உடனே கியூட்டன் இருக்கான் இல்லையா,
தாத்தா வண்டியில தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம் நீ வான்னு சொல்ல உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாருமே போயிடுறாங்க. போயிட்டு அழுதுட்டே இருக்கா. இதோட ஹாஸ்பிட்டல் சீன் நிறைய வந்துருது இல்ல. அப்ப அந்த கண்ணாடி அந்த சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்க பாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கா. எல்லாம் சரியாயிரும் அப்படின்ட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ண பாட்டி சமாதானப்படுத்த தாத்தா முடிச்சு நிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து அவரோட அந்த இதுல இருக்கக்கூடிய மெமரிஸ் என் பேத்தி என்னை விட்டு போயிடக்கூடாது, என் பொண்ணு என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு புலம்பிருப்பார் இல்லையா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தென் கியூட்டன் தான் தண்ணி கொடுத்துட்டு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வச்சிட்டு இருக்கா. பாவம் உண்மையிலேங்க அந்த செகண்ட் ஹீரோ எல்லாம் எப்பயுமே ஹீரோயின் குடும்பத்துக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. பட் அவங்களோட கடைக்கண் பார்வை ஹீரோயின் பக்கம் தான் இருக்கு. ஹீரோயின் பிள்ளைங்க வந்து ஹீரோ தான் பாக்குறாங்க. என்ன பண்றது அப்படிதான் நமக்கு தோணுது. அப்புறம் ஒரு வழியா அவன் வந்து ரூமு அங்கெல்லாம் போயிட்டு அவ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணணும்னு கண்ணாடியை தேடி பாக்குறா. 2 கண்ணாடி கிடைக்குது. அதை எடுத்துட்டு ஹீரோவை காணான்னு தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இஷ்யூ ஆயிட்டனால ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடணும்னு நினைக்கிறான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அவன் ஷோல்டர்ல சாஞ்சு அழுகிறது இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாம் சரியாயிடும், ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவன் போயிட்டு உடனே வந்துருவான்னு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இவன் மனசுல ஒரு ஃபீலிங் இருந்துமே அவனுக்கு பிடிச்சவன்றனால அவ புலம்புறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. உண்மையிலேயே இவன் ஜென்டில்மேன் தான் எனக்கு தோணுது. அதை வந்துட்டு ஹீரோவும் பாத்துறான். பாத்துட்டு 2 பேருமே அப்படியே ஒன்னா பாத்துட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா இருக்கால வந்துட்டு எல்லாம் சரியாயிடும் அப்படி இப்படின்னு பேசுறா. என்னமோ இவ பெரிய ஒழுங்கு மாதிரி இவளே அவளுக்கு பிடிச்ச லைஃப் வந்த உடனே அப்படியே போயிட்டா. ஆனா வந்து அவ பொண்ணை மட்டும் திடீர்னு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. தென் என்ன ஆகுதுன்னா அந்த கியூட்டனோட அந்த பில்லு ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் இருக்குல்ல, இதுக்கான பணத்தை வந்து அவன் கொடுத்தான், நீ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான் போல ஹீரோ கொடுத்ததா சொல்ல. என்னைய மட்டும் பார்க்காம அவனை மட்டும் பார்த்து போயிட்டாங்களேன்ட்டு இங்க ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. தென் அம்மாவை கட்டுறாங்க. அம்மா வந்து கியூட்டனோட பேச எங்க போயிட்டான் ஹீரோ அப்படின்னு கேட்க அவன் என்ன எங்க போனான்னு யாருக்குமே தெரியலங்க. அப்படி என்னடா இன்விசிபிள் மேனா போயிட்டு எங்கடா இருக்கு அப்படின்ற மாதிரி போன்ல பேசிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அந்த செக் விஷயம் அதெல்லாம் எதையும் சொல்லல. அவன் மைண்ட்குள்ளேயே போட்டுட்டு இவங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணான்னு போக. தென் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த பையன் திட்டினது எப்பயுமே இந்த கியூட்டன் வந்து ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றான். ஹீரோயினும் கத்துனது இங்க இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு நிறைய பில்ஸ் போட்டுட்டு மயங்கி ஒரு மாதிரி அன்கான்சியஸா விழுகிற மாதிரி போயிடுறான். அவன் என்னன்னே புரிய மாட்டேது. எல்லாரும் கால் பண்ணி பார்ப்பாங்க, எடுக்கவே மாட்டானா. அப்புறம் என்னன்னா அம்மா தனியா கூப்பிட்டு லெக்சர் கொடுத்துட்டு இருக்காங்களா, இவங்க பெரிய சரியா இருக்க மாதிரி அவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ தான் தாத்தாவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் எல்லாத்தையும் கேட்டுட்டே பாத்துக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல. நான் சொல்றத நீ மனசுல வச்சுக்கோ, பசங்க எல்லாரும் வாழைப்பழம் மாதிரிதான் பேசுவாங்க, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கே கடுப்பா வருது. இவங்க மட்டும் அவங்க பர்சனல் லைஃப்ல ஜாலியா இருப்பாங்களாம், ஆனா ஹீரோயின் மட்டும் சரியா இருக்கணுமா, அது என்னன்னே தெரியல. அப்படி பேசி முடிச்சுட்டு இவங்க கான்வர்சேஷன் எல்லாம் கட் ஆனதுக்கு அப்புறமா தாத்தா சீரியஸா இருக்காருன்னு சொல்ல ஃபேமிலியே ஒரு அழுவாச்சி காவியத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஃபேமிலியா அழுதுட்டு இருக்கும்போது கியூட்டன் தான் 2 பேரையும் சமாதானப்படுத்துறாங்க. தென் எல்லாருமே வீட்டுக்கு போலான்ட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாட்டியும் சொல்றாங்க இனிமே தாத்தா ஒழுங்கா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாமே போட்டபடி இருக்கு. அவங்க பாட்டி தனியா பேசிட்டு இருக்காங்க. எதை நினைச்சு ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், தாத்தாவுக்கு எல்லாமே சரியாயிடும், நாம இருக்கோம் அவருக்காக, உன்னையும் நீ பாத்துக்கணும், மறந்துடாத, 1000 சொல்லுவாங்க எல்லாருமே, அதெல்லாம் கவனிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து யாருக்கோ கால் பண்றா, எடுக்கவே இல்லை, அது வேற யாரும் இல்ல ஹீரோ தான். இவன் பிக் பண்றதா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் எடுத்துறான். எடுத்துட்டு எப்படி இருக்காங்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, நீ என்ன பண்ற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க கான்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அவளுக்கு புரிய வருது இவன் மேல வேற ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்றது. சும்மாவா சொல்லிட்டு இருக்க அப்படின் போது என்னாச்சு அப்படின்னு கேட்க, நான் வந்து என்னோட ஜாபை குவிட் பண்ண போறேன், கொஞ்ச நாளைக்கு மாடலிங்ல இருந்து நான் வெளியில போறேன், ஏன்னா இது நிறைய இஷ்யூவா உனக்கும் ஆயிட்டு இருக்கு, என்னை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஆயிட்டு இருக்குன்னு சொல்ல. இதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஏன்னா அவனோட எய்மே வந்து அந்த மாதிரி இருக்கதா. இனிமே ஹீரோவை பார்க்க முடியாதே, என்னடா என் வாழ்க்கை இது, எனக்கு பிடிச்ச பையன் என்னால ப்ராப்ளம்ல இருக்கானே அப்படின்னு சொல்ற மாதிரி. தென் அப்புறம் என்ன ஆகும்னா அந்த கியூட்டன் வந்து நிறைய இடங்கள்ல விசாரிச்சுட்டு இருக்கான் மரியா பத்தியும், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி அந்த டிசைனிங் அதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்க. அப்புறம் அம்மாவும் பாக்குறாங்க ஹீரோ எங்க இருக்கா ஏது இருக்கா என்ன ஆனா அப்படின்னு தேடும் போது பார்த்தா எல்லா இடங்களையும் ஹீரோ தான் இருக்கான். பட் என்னன்னா அவனோட லைஃப்ல இருந்து ரிலீவ் ஆயிட்டு கொஞ்ச நாட்கள் இப்படியே அலைஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்து பாட்டி எங்கேயோ வெளியில அனுப்பணும், அவளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், ஹீரோவை பார்க்க முடியாம ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தாத்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூட்டு போய் அவர் அட்மிட் ஆயிருப்பாரு இல்லையா, அவரையும் பார்க்க வராங்க. நீங்க உடம்ப பாத்துக்கோங்க தாத்தா, நல்லா இருங்க, எல்லாமே பண்ணுங்கன்னு போது அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு சமாதானம் எல்லாம் படுத்திட்டு இனிமே உடம்ப பாத்துக்கோங்க ஓகேயா, உருன்னு இருக்காதீங்க தாத்தா அப்படின்ட்டு தாத்தாவும் பேத்தியும் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவையும் பப்ளி பாயும் காட்ட, ஹீரோ கன்றாவியா மாறிட்டா, என்னடா பண்ணி வச்சிருக்க, மூஞ்சி முகரெல்லாம் தாடி மீஸ் எல்லாம் வளர்ந்துருக்கு, இப்படிதான் எவன்டா மாடலிங்க்கு கூப்பிடுன்னு கேட்க, எவனா என்ன கூப்பிடுவேனா போங்கடா அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கான். பட் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கான். வீட்டுக்கு தாத்தாவை டிஸ்சார்ஜ் பண்ணி ஹீரோயின் கூட்டு வந்துட்டா. எல்லா இடங்கள்லயும் ஹீரோவோட மெமரிஸ். இங்க பார்த்தோம்னா ஹீரோவுக்கு ஹீரோயினோட மெமரிஸ், சிஸ்டரோட அந்த மரியா பொண்ணு இருக்கு இல்லையா அதோட மெமரிஸ்,
மாத்தி மாத்தி இந்த ஷூவை பாக்குறதுனாலதான் அவன் ஃபீலிங் வருது, ஷூ எடுத்து ஒளிச்சு வச்சிடறா. எதோ பண்ணி பார்த்தாலும் அவன் கூட பேசணும்னு தோணுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க தாய் ஏதோ பேசி போன் பண்ணி சொல்லிருப்பாங்களாட்டிருக்கு. ஒரு வழியா நிறைய மாடலிங் பேஜ் அது இதுன்னு நடக்குது. பட் நம்ம ஹீரோ மட்டும் இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஹீரோ என்னன்னா 10 லவ் ஃபெயிலியர் அட்டன் பண்ண மாதிரி சுத்திட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு மீச தாடியெல்லாம் வளர்ந்து கன்றாவியா இருக்கான். ஹீரோயின் வேற ஹீரோவை பார்க்க வந்துடா. எல்லா இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு ஓர்ஸ் பண்ணிட்டு அவனை பார்த்தோன்னு, ஏன் இப்படி இருக்க, நீ பார்க்க நல்லாவே இல்லை, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லி குளிச்சுட்டு வந்துட்டு அவனுக்கு சாப்பிடறதுக்குலாம் ரெடி பண்ணி வைக்கிறான். நான் வேணும், நான் சாப்பிட மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு இருக்கேன். மரியாதையா சாப்பிட, அடிச்சு வாய உடச்சிருவேன். என்னடா பெரிய வேணா, நீ சூப்பர் மாடலா இருந்துருப்ப, அதெல்லாம் ஊருக்கு, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேணா உட்கார வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அவனுக்கு போட்டு விட்டுட்டு நான் அவனுக்கு ஷேவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, அவன் முடியாதுன்னு சொல்றான். இங்க வான்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, குழந்தைக்கு தாளாட்டு படுற மாதிரி மடியில படுக்க வச்சு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நல்லா இருக்குடா அவங்களோட டீலிங்க அப்படின்னு தான் தோணுது. ஆக மொத்தங்க ஒண்ணு தாய் டிராமால பயங்கரமா பாஞ்சு லவ் பண்றானுங்க, இல்லன்னா ஸ்லாப் கிஸ்ஸா பண்றானுங்க. ஆக மொத்தம் இது எந்த வகையறான்னு தான் எனக்கு தெரியல. மடியில படுக்க வச்சு தாளாட்டி எல்லாருமே ஒழுங்கா இருக்கணும் தாளாட்டின்ட்டு அவ பேசிக்கிட்டே அவனுக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. ஏமா கழுத்துல அறுப்பு போட்டு விட்டுறாத மாதிரி தான் நமக்கே தோணுது. பட் என்னன்னா, அவனோட பாஸ்ட் எதையுமே நீ யோசிக்காத, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணிட்டு இப்பதான் நீ பாக்க கியூட்டா நீட்டா அழகா இருக்கேன்னு சொல்ல அவன் கழுத்து பிடிச்சி கிள்றான். கிள்ளுனவனே பேசாம இரு, போயாயோ உனக்கு ஒரு வேலையே இல்லையா, பாரு ஏதாவது பொம்பளை பிள்ளைகிட்ட அம்பளத்துக்கிட்டு இருக்கதே வேலையான்ட்டு பேசிக்கிட்டே முகத்தை தொடச்சிட்டு ரெண்டு பேரும் கண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் இதுல காட்டுறாங்க, நம்ம ஹீரோ எப்பயும் போல வந்துட்டான். அவனுக்கான ஒரு ஐடியாலஜி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்துல இருக்கிற இது இருக்கு இல்லையா, அதை கழட்டி ஹீரோயின் கையில கொடுத்துறான். கொடுத்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒரு ஃபேன் மீட்டப் மாதிரி வச்சுட்டு ஹீரோவை பாக்குறது பேசுறதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஹீரோவை ரீலான்ச் பண்றதுக்கான ஒரு மெத்தட்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கும் வந்துடுறானுங்க. ஹீரோ திரும்பி பெர்ஃபார்ம் பண்ண போறான், நெக்ஸ்ட் லெவலுக்கு போறான், அவனுக்கு சான்சஸ் எல்லாம் கெயின் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவனுக்காக பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளுக்காக எல்லாமே பண்றான். இப்படி ஒரு பக்கம் ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும் போதே ஒரு பொண்ணு குறுன்னு ஹீரோயினை பாத்துட்டு போறா. என்னமா ஏதாவது வேணுமான்னு கேட்டா அவ எதுவும் சொல்லாம போறா. அப்படியே ஒரு பொண்ணை காட்டுறாங்க, ஒரு ரிங் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஹீரோ ஃபேஸ பாத்துட்டு இருக்கா, ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பிரைவேட் பிளேஸ்ல மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது பார்த்தோம்னா இத பத்தி குவிட் பண்ண போறோம் அப்படின்னு மரியாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவளை பத்தி தேடுறதுக்காக நிறைய அலையும் போது ப்ராப்ளம் தடங்கள் எதோ வந்துட்டு இருக்கு, என்ன பண்றதுடான்னு பேசும்போதே அந்த சூப்பர் மாடல் இருக்காங்க இல்லையா, இங்க வேற மரியாவை எனக்கு தெரியும்டா அப்படி இப்படின்ட்டு வம்பிழுத்துட்டு போகுது ஹீரோயினையும் ஹீரோவையும். ஹீரோ பாத்துட்டு கடுப்பாயிட்டே இருக்கா. இவளுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்புல ஓவரா பண்ணாம போடி அடிச்சு வாய உடச்சிட போறேன்னு சொல்ல, கண்டிப்பா எனக்கு தெரியும், நான் பாரிஸ்ல அவளோட சேர்ந்தே ஒர்க் பண்ணிருக்கேன், என்கிட்ட போட்டோஸ் இருக்கு, நம்பிக்கை இல்லைன்னா என் ரூமுக்கு வாடான்னு சொல்ல, இங்க பாரு இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, இந்த சீன் எல்லாம் இங்க வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப போடான்ட்டு பெட்ரூம்ல எல்லா போட்டோவையும் பரப்பி போட்டு வச்சிருக்கா. அவன் வந்து பாக்குறான், அவனுக்கும் தெரிய வருது, இங்க பாரு இதுல எவ்வளவு நல்ல மெமரிஸ் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பர்சனலி எடுத்துட்டு பழைய அந்த எக்ஸ் போட்டோஸ் தென் அதுக்கப்புறமா தங்கச்சி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இது எப்படி பாசிபிள்னு அவன் எல்லா விஷயமும் கேட்டுட்டு இருக்க. இவன் என்னன்னா ரொமான்டிக்கா பிஹேவ் பண்ற நம்ம காது கடிச்சிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ரொட்டேட் ஆயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதோட கட் பண்ணிட்டு ஹீரோயினை கட்டுறாங்க. போயிருப்பானா என்ன நடந்திருக்கும் என்ன பண்ணிருப்பான்னு அவ பாவம் டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கா. அப்படி இவங்க ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்க. இன்னொரு கட்டுல காட்டுறாங்க. அதாகப்படுத்து என்னன்னா, இந்த ஹீரோ இருக்கான்ல ஹீரோ, அவனும் அவனோட எக்ஸும் சேர்ந்துட்டு பயங்கரமா க்ளோஸரா போஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி, கிஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஹக் பண்ணிக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் பயங்கர ஹாட்டான ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதை பார்த்துட்டு இவங்க கப்புள்ஸா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பக்கத்துல. அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பேருமே ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயிட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்க. வரும்போது பின்னாடி சிப்பே அவளுக்கு இவன் தான் போட்டு விடுவான். நமக்கே தோணுது திடீர்னு ஒரு நாளுக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஆமா இவங்க கப்பலா தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க முடிவே பண்ணிட்டானுங்க. அப்புறம் தாங்க நமக்கே காட்டுறாங்க, ரெண்டு பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஒரு ரூம்குள்ள போனோடனே பிளாஷ்பேக்ல ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. பட் ஹீரோ சொல்லிடுவான், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, முன்னாடி மாதிரியே நான் இப்ப இருப்பேன்னு நினைக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சம்பவத்தை நினைச்சு மாடல் பொண்ணு அழுதுட்டு இருக்க. ஹீரோயினை காட்டுறாங்க, அவ பாவம் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா, என்னடா பண்ற எங்கடா இருக்குன்னு. துணி மடிக்கும் போதெல்லாம் ஓல்டு மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வருது. சரி ஹீரோவை தான் பார்க்க முடியல, நம்ம வீட்டுக்காவது போலான்ட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோவை காணவே காணா. அவனை நினைச்சு ஃபீல் பண்ணும்போதே பேம்னு ஒரு சத்தம். பார்த்தா ஹீரோ ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூன்ட்டு கிஸ் பண்ணிக்கிறானுங்க. ஆக மொத்தம் எதை பண்றீங்களோ இல்லையா கிஸ் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மழையும் பெய்யுது. மழை பெஞ்சோடனே அவளை அலாக்கா தூக்கிட்டு வந்துடுறான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு சங்கட்டமா இருக்கும்ல மொமெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணு முன்னாடி.
ஆக மொத்தம் இப்ப வந்து அவன் ப்ராமிசஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்களோட லவ் லைஃப் அப்படின்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுதுங்க. இதுக்கு 2 கண்ணாடிய முன்னிலையில வச்சு நடத்துறாங்க. அப்புறம் என்ன, அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்றானா, ஹீரோவோட கையையும் ஹீரோயினோட கையையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கிறா. போட்டோ எடுத்துட்டு பார்த்தா லேட் ஆகுது. நான் வீட்டு போனோம், அம்மா தேடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி வாமா நான் உன்னை டிராப் பண்றேன்ட்டு வெளியில வந்தா ஒரு 2 வீலர்காரன் ஹீரோயினை ஏத்துற மாதிரி போறான். இத பார்த்தவனே ஹீரோ பயந்துடுறா. சொன்னா கேளு, நானும் உன் கூட வரேன்ட்டு. அவ எங்கெங்க போறாளோ அவ பின்னாடியே அவன் போயிட்டு இருக்கான். இங்க பாருங்க, என் பின்னாடி வராதிங்க, எனக்கு எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல. அதாங்க நான் கூடவே வரேன்னு சொல்றேன்லன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு 2 பைத்தியங்களும் நடந்து போயிட்டு இருக்குங்க. அவளை அவன் ஃபாலோ பண்ற மாதிரியே காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவ வீட்டுக்கும் வீட்டுக்கு வந்தானே ஒரு ஹக்கு கிசிஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்புறானுங்க. இவ வெக்கப்பட்டுட்டே நின்னுட்டு இருக்கா. பரவாயில்லையே நமக்கு லவ்வலா வந்துருச்சு அப்படின்ட்டு நெக்ஸ்ட் கட்ல காட்டுறாங்க. அவ வீட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவோட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது லவ்ல நடக்கிறது தானே. லவர்ஸ் வந்து தன்னோட லவ் லைஃப்ல கியூட்டான மெமரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது திடீர்னு வீடியோ கால் பண்ணி பேசிக்குவாங்க. போன்ல பேசும்போது பாட்டு பாடிக்குவாங்க. நைட்டு ரொம்ப நேரம் போன்லயே கடலை போட்டுட்டு இருப்பாங்க. அதத்தான் இவங்க கடலைன்னு வறுத்துட்டு இருக்காங்க. நமக்கு தான் தோணுது, இந்த மாதிரி கமிட்டட்ஸ் யார் கூடயாவது இருந்திருக்கீங்களா? உங்களோட சிங்கிள் லைஃப்ல இந்த கமிட்டட் யாரையாவது பாத்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, ஹீரோயின் காலையில விடிஞ்சிட்டோம்னு ஹீரோவுக்காக எங்கெங்கயோ கிளம்பி போறா. போயிட்டு அவன் என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா, நான் தான் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை புடிச்சிட்டு ஒண்ணு நான் சும்மா விட மாட்டேன் சோல்ஜர்ன்ட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவ பாக்குறா, கைய வப்புன்னு கடிச்சு வச்சு போடுறா. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, டேய் மனசாட்சி இல்லாதவனே ஏன்டா உயிர் எடுத்து தொலைற அப்படின்னு சொல்ல. டிஃபென்சிவ்ல நீ கத்துக்கணும்னு சொல்ல. நீ டிஃபென்சிவ் எல்லாம் கத்து கொடுக்க ட்ரை பண்றியா இல்ல என்கிட்ட அத்துமீற ட்ரை பண்றியான்னு எனக்கு தெரியும்டான்ட்டு மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்குங்க. பிடிச்சி ஹீரோ மேல ஏறி குத்துன்னு குத்திட்டு இருக்கா. மாத்தி உண்டோ பொருண்டோ லவ் பண்ணோம் அப்படின்ட்டு இவங்களோட வாழ்க்கை ஒரு மாதிரி ஜாலியோ சிம்கானமா போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, பல்லு இருக்கவங்க பக்கோடா சாப்பிடுவாங்க. அப்படி இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு ஜாலியா இருக்கும்போது எவனா ஒருத்த விசில் அடிக்கிற மாதிரி காலிங் பெல் அடிக்க யாருன்னு பார்த்தாதான் தெரிய வருது எக்ஸ். ஏமா உனக்கு ஒரு வேலையே இல்லையா, சிவபூஜையில சிறு குரங்கு நுறைஞ்ச மாதிரி வந்துட்டியா அப்படின்னு சொல்ல. மாத்தி ஹீரோயினும் அவளும் பயங்கரமா சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க. உனக்கு சென்ஸ் இல்ல, மனசுல அறிவில்ல, இப்படிதான் கப்பல்ஸ் இருக்க இடத்துல வந்து வம்பு பண்ணுவியா அப்படின்னு 2 சண்டை போட ஹீரோ இவளுக்கு 2 பேருக்கும் நடுவுல மாட்டிட்டு நான் படுற பாடுறேன் எப்பான்ட்டு இவளை தனியா கூட்டு வந்து பேச. இவ வந்து வெறுப்பாய் கத்திட்டு போறா. அவ வந்து அமைதியா நின்னுட்டே இருக்கா. மாத்தி இந்த பொம்பளைங்க பஞ்சாயத்து இருக்கு பாரு, ஏன்டி ஒருத்தர் கடிச்சிட்டு சாகுறீங்கன்ற மாதிரி ஹீரோ சமாதானப்படுத்திட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி சமாதானப்படுத்துறான். நல்லா இருக்குடா அவங்க டீலிங்ன்ற மாதிரி தான் இருக்கு. தென் என்ன காட்டுறாங்கன்னா, நெக்ஸ்ட் டே ஆகுது. ஒரு ஷூட் சூப்பரா போயிட்டு இருக்கா. ஷூட்ல வந்து 2 பேரும் நடிக்கணும். அதாவது வண்டியில உட்காந்துட்டு டூம் டூம் அப்படின்ற மாதிரி இந்த போட்டோ ஷூட்ல இயற்கையா நடிக்க சொன்னா ஹீரோவை எங்கெங்கயோ கண்ட மேனிக்கு அந்த எக்ஸ் புடிச்சுக்கிட்டு இருக்கா. அதை எல்லாரும் பாத்துட்டு இருக்கானுங்க. என்னடி பண்ணி வைக்கிறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நல்ல எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு நமக்கு தெரியும். அதுல ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி பண்ண. பட் ஹீரோ ப்ரொஃபஷனலா நடந்துக்க ட்ரை பண்றா. இது தெரிஞ்ச ஹீரோயினோட தாய் வராங்க. வந்துட்டு அம்மாவா ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ண. காதல் பித்துல அவளுக்கு எதுவுமே மண்டையில ஏறல, நான் என்ன பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்ப. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. அந்த அம்மா அவன்கிட்டயும் வந்து வாட்ச் அவுட் விரட்டிட்டு இருக்கு. இங்க வாரு தம்பி, எதுனால பாத்துக்க, இங்க ஒரு என் பொண்ணு இருக்குல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ஹீரோயினை பத்தி சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாத ஃபேக் ஹோப்ஸ் கொடுக்காதன்ட்டு. என்ன அம்மா இல்ல தனியாவ உட்காந்துருக்கப்ப இவங்களும் வந்து பேச வராங்க. இங்க பாருடி, ஒரு காலத்துல நானும் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்தவதான். பசங்களோட லவ் பண்றது பிரச்சனை இல்ல, ஊர் சுத்துறது பிரச்சனை இல்ல, நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது பிரச்சனை இல்ல, யாரு கூட எப்போ எப்படி எங்க அப்படின்றது முக்கியம். முக்கியமா மாடல் பசங்க அவனுங்க ரொம்பவுமே வந்து என்ன பண்ணாலும் அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த லவ்வர்ஸ் எக்ஸ் இருக்காளுங்கல்ல, அவளுங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு பொழைக்கணும்டி, நல்லா சூதானமா நடந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. மறந்துடாத, தாத்தாக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கோ, என்ன வேணா வச்சுக்க, இதெல்லாம் என் அப்பா வந்து ஹர்ட் பண்ணாத மாதிரி வச்சுக்கன்ற மாதிரி சொல்ல. நான் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தா உள்ள குட்டி தம்பி, இது வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட தம்பி தான். அவங்க அம்மாவோட அந்த 2வது ஹஸ்பண்ட், அவங்களோட குழந்தைன்னு வச்சுக்கலாமா. இவங்க எல்லாம் ஒன்னா விளையாண்டுட்டு இருக்க. அவங்க இந்த கியூட்டன், இந்த உலகமே என்னதான் பண்ணாலும் நான் நல்லவனா தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கியூட்டா அவங்க வீட்டுல விளையாண்டுட்டு இருக்கா. நீங்க வந்து ஒரு பொண்ணாவோ பையனாவோ யாராவோ இருந்துருங்க. உங்க லைஃப்ல 2 சாய்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பாட்டியோட என்ட்ரி வேற இப்ப திடீர்னு வருது. இந்த பாட்டி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்து வீட்டுக்காரங்களும் தெரிஞ்சவங்களான்னு தெரியலங்க. என்னன்னு தெரியல. வந்தவொடனே ஹீரோயினை பார்த்து கேக்குறது, படிச்சு முடிச்சிட்டியா பாப்பா, அடுத்து முக்கியமா இது உன் குழந்தையா அப்படின்ட்டு கியூட்டன் உள்ள உட்காந்துருக்கனால கேக்குறாங்க.
கேட்டுட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பாட்டிக்கும் சரி தாத்தாக்கும் சரி இது பிடிக்கவே இல்ல. என்னடா இந்த அம்மா பண்ணி வச்சிருக்கேன்னு நல்லா ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிருச்சு. இந்த அம்மா கிளம்புனதும் போதும் குடும்பத்துல பூகம்பம் வெடிச்சிருச்சு. அவ எப்படி சொல்லவா முடியும் என்னோட தம்பி எங்க அம்மாவோட 2வது ஹஸ்பண்டுக்கு பிறந்த குழந்தைன்னு. இத பத்தி தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே டிஸ்கஷன் பண்ண இவளுக்கு நான் பதஷ்டம். சரி விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்பன்னு பார்த்து புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி பாட்டியும் பேத்தியும் கொஞ்சம் கொஞ்சமா பேசிட்டு இருக்காங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு எங்க தாண்டி இதெல்லாம் நடக்குது. ஆக மொத்தம் என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல இது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு வெளில வந்தா ஹீரோயின் அவ தம்பிக்கு சோறு ஊட்டிட்டு இருக்கா. உண்மையிலே கியூட்டன் இந்த ஃபேமிலியோட செட் ஆயிட்டு ஒரு குழந்தை மாதிரி இருந்துட்டு இருக்கா. பாவமா இருக்குங்க அவன் நிலைமைய நினைச்சாதான். ஹீரோயின் மேல ஒன் சைடா ஒரு கஷ்டோ லவ்வோ இருக்கு. பட் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் அவன் கூடவே துணையா இருக்கான். அப்படி அவங்களோட வாழ்க்கை போயிட்டு ஜாலியா தான் இருக்கு. நைட்டும் ஆயிடுது. அம்மா வந்துடுறாங்க. குட்டி தம்பியை கூப்பிட்டுட்டு கிளம்புறது போல தாத்தாவும் இருந்துட்டு பாத்து போங்க செல்ஃபிஷா இருங்க என்ன மட்டும் திட்டிட்டு போயிடாரு. அவர் அப்படிதான் பாப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அனுப்பி விட்டுறாங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு தான் தோணுது. தம்பிய மறுபடியும் உழுக்க கூப்பிட்டுட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்தவங்க மக கிட்ட அட்வைஸ் பண்ண, இங்க பாரு மறந்துடாத இது எல்லாத்தையும் நீ தாத்தா கிட்ட ரிவீல் பண்ணணும். தாத்தா என்ன சொல்றாரோ அதுதான் நீ அவர்கிட்ட பேசியே ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. சரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் மதர் இந்தியா அப்படின்னு ஹீரோயினும் சொல்லி முடிச்சிடறா. ஆக மொத்தங்க ஒரு பக்கம் பார்த்தா அவங்க அம்மா மேல கோவம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க சைட்ல இருந்து அவங்க இந்த மாதிரியான மாடல் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நிறைய பாத்திருப்பாங்க. பசங்களை பத்தி அவங்களுக்கு நிறையவே தெரியும். அதனாலதான் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இங்க உள்ள குட்டி பையனை காட்டினா அவன் அழகா படம் வரைஞ்சிருக்க. அதுல தாத்தா பேத்தி குடும்பம்னு வச்சிருக்க. அதை பார்த்து அந்த தாத்தா சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் ஹீரோயினும் ஒண்ணு சேர்ந்தா எந்த கரப்பாம்பூச்சி கண்ணுக்கு தான் பிடிக்கலையோ என்னவோ பஞ்சாயத்துக்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்குங்க. அப்படி பார்த்தோம்னா ரொம்ப நாள் ஆச்சு அவங்க 2 பேருமே பேசிக்கிறதே இல்ல. எப்படியோ அவங்க ஒரு வழியா பிரிஞ்சுட்டாங்களோன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஹீரோ என்னன்னு நமக்கு காட்டவே மாட்டேங்கிறாங்க. அந்த டைம்ல அந்த கியூட்டன் இருக்கான்ல ஹீரோயின் கிட்ட பேசுறான். இங்க பாருமா நீ எப்படியாவது போயிட்டு அவன் கிட்ட பேசு. என்னதான் நடந்திருந்தாலும் ரிலேஷன்ஷிப்ல 2 பேருமே ஓரளவுக்கு உங்க ஈக்குவல் கொடுத்துதானே ஆனுன்ற மாதிரி எல்லாம் சொல்றான். அத அவளும் பாக்குறா. எனக்கு எல்லாமே புரியுது. பட் என்ன பண்றது என்னோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருன்னு சொல்ல அவளுக்கு சாப்பிடறதுக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல அவன் வந்து இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டான்ற மாதிரியான விஷயங்கள்னால பிரிஞ்சிருந்தாங்க. தென் என்ன ஆகுனா ஹீரோவை தனியா இருக்க மாதிரி காட்டுறாங்களா. ஹீரோயினும் போறா. போயிட்டு நம்ம இடத்துக்கு போகணும்ல என்னதான் இருந்தாலும் அவன் வேணும்ட்டா எதையாவது பண்ணிருக்க போறான். நாம தானே பேசி கிளாரிட்டியை உருவாக்கிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிக்க பாவம் ஹீரோ ரொம்ப உடஞ்சிருப்பான் போல. ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு ஹக் பண்ணிக்கிறான். நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது இதுதாங்க. நான் இருக்கேன்னு சொல்ற ஒரு வார்த்தை அதே மாதிரி இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் தான். என்னாச்சு என் மேலையும் தப்பு இருக்கு நானும் போயிருக்க கூடாதுதான். என்னோட சூழல் அந்த மாதிரி திடீர்னு சடனா எல்லாம் நடந்துருச்சுலன்ட்டு மாத்தி மாத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றான் நீ தான் வந்துட்டல இனிமே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்லாமே எல்லாருமே சொல்ற மாதிரி கிடையாது. என்னோட சிஸ்டர் மரியா இருக்கால அவகிட்ட ஒருத்த மிஸ்பிஹேவ் பண்ணா. அதை பார்த்த உடனே அவனை நான் தேடி போய் அடி அடின்னு அடிச்சுட்டு அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது எங்க வீட்டை வாடகைக்கு விட்டு இருந்த பாட்டிமா வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருச்சு. எல்லா அண்ணனும் அப்படிதானே இருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்னாலதான் நான் ஜெயிலுக்கு போனேன். அவ தனியாயிட்டா. இந்த மாதிரியான சூழல்னாலதான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு உண்மைய சொல்ல ஹீரோயினுக்கு கண்டிப்பா புரியும். நாம ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணும்போது அவங்க பண்ணக்கூடிய தவறுகள்ல இருக்க நியாயங்களை தான் நம்ம பார்ப்போம். பட் ஹீரோ அந்த இடத்துல தப்பே பண்ணல. நம்மளோட தேவ் தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு முதல்ல நாம புரிஞ்சிருந்திருக்கணும். யாரோ ஒருத்தர் எதையோ உன பரப்பி விட்டா நம்பி இருக்க கூடாதுன்ற மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவுக்கும் புரிய வருது. நம்ம மத்தவங்க முன்னாடி பேசணும், நீ ஒளிஞ்சிருக்க கூடாது. நம்ம 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறோமோ தவிர எனக்கு பிடிச்ச நீ வந்து உனக்கு பிடிச்ச ஃபீல்டுல என்ன அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் அந்த இடத்துல உன் கூட இருந்திருக்கணும்டான்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்துறான். ஆக மொத்தம் இந்த இடத்துல ஹீரோவை தான் அவ சமாதானப்படுத்தணும். பட் லவ்ன்றது அப்படிதானே கிரேசியான திங் இல்லையா. அப்புறம் என்ன நம்மளோட இந்த மாடல் மஞ்சக்காட்டு மைனாவை காட்டுறாங்க. இந்த பிள்ளை என்னன்னா நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னோட கோக்கலிகா இருந்தவன் என் பார்ட்னரா இருந்தவன் இருக்கா இல்லையா அவன் ரொம்பவுமே இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படிலாம் பண்ணிட்டான். இனிமே சேவ் ஜெசிகான்ற ஹேஷ்டேக போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டால ஒரு லைவ போட்டுட்டு அவ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கா. கியூட்டனை காட்டுறாங்க. கியூட்டன் ஆஸ் யூஷுவல் இந்த ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். நீ ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை என்ன காந்தினி எவனா சொல்லவா போறான்னு சொல்லிட்டு கூட இருக்க அசிஸ்டன்ட் கலாச்சிட்டு இருக்க. மறுபடியும் ஜெஸ்ஸி குட்டியை காட்டுறாங்க. இந்த மாடல் புள்ள இருக்கு இல்லையா இந்த ரிங் நல்லா இருக்குமா அந்த ரிங் நல்லா இருக்குமான்ட்டு அலப்பிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு காலு நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவன் தான் கூப்பிடுறான்.
இங்க வாருமா, உனக்கு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடுச்சு, நம்ம கிளைண்ட்லாம் உன வேணான்னு சொல்லிட்டாங்கன்னும் போது இவளுக்கு கடுப்பு வருது. இவ எங்க நேரா போறான்னா அந்த ஜிப் வச்ச ஆன்டி இருக்கு இல்லையா, அதை பார்க்க போறா. அந்தம்மா என்னன்னா சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடியே படுத்ததோ மசாஜோ ஏதோ பண்ணிட்டு இருந்துச்சு போல. ஆனா போயிட்டு கெலட்டு நாயே இவ்வளவு தைரியண்டி உனக்கு, நீ சரியான இவடின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சிருக்க நீடில் இருக்கு இல்லையா, அதை எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ தடுக்க இவ தடுக்க மாத்தி கரெக்டா ஜெசிகாவோட சொல்ல முடியாத ஒரு ஏரியால பாஞ்சிருது அந்த நீடில. அவ கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல ஜிப்போ சாண்டியே அதிர்ச்சியாயி நின்னுருது. அடுத்த கட்டல ஹீரோ ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு பிரஸ் மீட்டுக்கு ரெடி பண்ணிருப்பான். அவனுக்கு கான்பிடன்ஸ் ஹீரோயின் கொடுத்துட்டு இருக்கா. கண்டிப்பா நீ பண்ணல தப்பு அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பி போறான். பட் என்ன பண்றது, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி ஃபார்ம் அவுட் ஆயிட்டா அதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம் இல்லையா. பிரஸ் மீட்டும் போகுது. ஹீரோ போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம்லாம் சொல்லிட்டு அவனோட சைட்ல இருக்க நியாயங்களை சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் என்ன ஒரு மாடலா தெரியும், நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் திமிர் பிடிச்சவனு என்ன பத்தின நிறைய காசிப்லாம் வந்திருக்கும். பட் உண்மை என்னன்னா அமெரிக்கால நான் பிரிசன்ல இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நான் பணத்துக்காக இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா, அவ லைஃப்ல என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, யாரா இருந்தாலும் அண்ணாவோட இடத்துல கஷ்டப்படுற சூழ்நிலையில அவங்க தங்கச்சி கிட்டயோ சிஸ்டர் கிட்டயோ மிஸ்பிஹேவ் பண்ண இப்படித்தான் பிஹேவ் பண்ணுக்குவாங்க. அதைத்தான் நானும் பண்ணேன்னு சொல்ல இது எல்லாத்தையுமே வீடியோவா போயிட்டே இருக்கு. இது கியூட்டனும் பாத்துட்டு இருக்கான். கியூட்டனோட ஷாப் அசிஸ்டன்ட் அவனை கலாச்சிட்டு இருக்க, நீ திருந்த மாட்ட அப்படியே விளக்கு பிடிச்சிட்டு தெரியுன்ட்டு. இங்க பார்த்தோம்னா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு வழியா இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுன்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசும்போது என்ன நடக்குதுன்னா இதை ஜெசிகாவும் லைவ்ல இருந்து பாத்திருப்பா போல. ஐயோ இவன் என்னடா கோல்டு பிளட்டட்ல இருந்து இப்படி மாறிட்டானேன்ட்டு அவளோட அந்த காயம் இருக்கு இல்லையா, அதையும் சரி பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு நமக்கு உடம்புல ஏதாவது உணர்ச்சி இருக்கா இல்லையான்ட்டு அவளை காட்டிட்டு அப்படியே ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் திருப்பி காட்டுறாங்க. ஒரு வழியா மனசுல இருந்த வாரம்லாம் இறங்கிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரியை நான் வரவேற்றாலும் சரி, இதுக்கப்புறம் போப்பா ராசான்னு வெளியில துரத்துனாலும் சரி, என் மனசுல இருக்கத நான் சொல்லிட்டேன். ஏன்னா எல்லாமே காசிப்பா இருக்க வரைக்கும் தான். நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா திருப்பி ஆப்போசிட்ல பேசவே முடியாதுன்ட்டு ஒரு வழியா எனக்கு நீ தான் கிடைச்ச ஏஞ்சலு, நீ இல்லைன்னா என் லைஃப் ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கையே ஊசலாடி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் எப்பயுமே உன் லைஃப்ல கூட இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வழியா சேர்ந்துட்டாங்களான்ற மாதிரி நமக்கு காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும். அவனோட சிஸ்டரை பாக்குறதுக்கான வாய்ப்பு தான். இவன் மரியாவை பார்க்க முடியும் அப்படின்னு பர்சனல் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோவுக்கு சந்தோஷம், அதோட ஒரு பதட்டமும் வந்துருது. நேர்ல அவங்க அந்த இடத்துக்கு போய் நின்னா ஹீரோ கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. நான் போல, நீ வேணா போன்னு சொல்ல. இல்ல எல்லாம் சரியாயிடும், கண்டிப்பா உன் சிஸ்டர் உன் கூட இருப்பாங்க, நீ வா போலாம் அப்படின்னு போது அவனுக்கு ஹார்ட் பிரீத் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோயின் சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கா. அவ சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒரு லேடி வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மரியா பொண்ணு இப்ப இப்படிதான் இருக்கு காட்டுங்கப்பானா வேற ஒரு பொண்ணு வந்து நின்னுட்டு இருக்கு. எங்க மரியா இங்க தங்கிட்டு இருக்காங்களான்னு கேட்கும்போது அவங்க ஆத்துக்கார அங்க இருந்து என்னமா இங்க சத்தம்னு கேக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கேன் மாமான்னு சொல்லிட்டு அட்ரஸ் இல்லாம வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது இல்ல இங்க மரியா இல்லன்னு சொல்ல, இல்ல இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான்னு தெரியும், நீங்க சொல்லுவீங்களா மாட்டீங்களான்ட்டு அவங்க வெளியிலேயே நின்னுட்டு இருக்காங்க. பட் என்ன பண்றது, அந்த பொண்ணு போயிடுது. அது போனதும் போதும் இதுங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கனால பாக்ஸிங் விளையாடலாம் சண்டை போடலாம் அப்படின்ட்டு மாத்தி மாத்தி ஃபன் பண்ணிட்டு இருக்குங்க. எப்படியோ ஒரு வழியா ஹீரோவை சமாதானப்படுத்த, ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க, இல்லாத விஷயம் இல்லாம கூட இருக்கலாம், இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்டா என்ன சாவடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் போல. தென் ஒரு கால் வேற ஹீரோக்கு வருதுங்க. அந்த கால்ல இந்த இடத்துக்கு நீங்க வாங்க, உங்ககிட்ட பர்சனலா பேசணும்னு யாரோ மெசேஜ் பண்ணிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தா அது சர்ச் மாதிரி தெரியுது. சர்ச்ல ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அது வேற யாருமே இல்ல, வெளியில போங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுச்சுல அந்த கேட் கிட்ட நின்று இருந்த பொண்ணுதான். ஹீரோ பார்த்த உடனே என்னம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்க, இல்ல மரியாவை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்துச்சு, பர்சனல் நீட்ஸ்னால நான் சொல்ல முடியாம ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போக பார்த்தா ஒரு கல்லறை, மரியா எப்பயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்ற உண்மையை அவ சொல்ல ஹீரோ உடஞ்சு போயிடுறான். போயிட்டு தனியா அந்த இடத்துலயே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. யாருக்கா இருந்தாலும் உயிரோட இருக்காங்க நம்ம நினைச்சிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அது இவ்வளவு வேதனையா இருக்கும். அப்போ ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த இன்னொரு பொண்ணு இருக்கு இல்லையா, மரியாவோட ஃப்ரெண்டா இருந்திருப்பா, மரியா தான் ஹெல்ப் பண்ணிருப்பா. அந்த டைம் பார்த்து ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சாஃப்ட் கார்னர் உருவாயிருக்கும். ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்லயுமே ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லவ் கப்பிள்ஸ் ஒரு காலத்துல அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்ல, அந்த டைம் தான் அவளுக்கு மிஸ்பிஹேவ் நடந்தது, அவ லைஃப்ல ப்ராப்ளம் வந்தது. அது மட்டும் இல்லாம நீயும் ஜெயிலுக்கு போயிட்ட, இதனால மரியா ரொம்ப உடஞ்சு போயிட்டா, அவ வேதனையிலே இருந்தா. இப்படியே நம்ம லைஃப் இருந்துடக்கூடாது நானும் யோசிக்க என்ன ஒருத்தர் மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணாரு. தென் எனக்குன்னு ஒரு புது லைஃபை நான் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணா மரியா வேற வெளிநாட்டுக்கு போயிட்டா.
அவ வர்றதுக்குள்ளாட்டி எனக்கு மேரேஜும் நடந்தது, நான் கன்சீவாவும் ஆயிட்டேன். அந்த டைம் பார்த்து மரியா என்னை தேடி வர நான் வந்து அவளை விரட்டி அனுப்பிடுவேன். இதனால என்ன ஆயிடுதுன்னா அவ ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டு சூசைட் பண்ணிக்கிறா. அதனால லெட்டரும் எழுதி வச்சிடுறா. இந்த ஒரு கில்ட்னஸ் என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. அந்த ரீசனாலதான் பேங்க்ல உனக்கு நான் மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு மரியா இருக்க மாதிரியே காட்டிக்கிட்டு இருந்தேன். என் மேலயும் தப்பு இருக்கு, நீ வேற விட்டுட்டு போயிட்டியா, ஜெயில இருக்கியா, அந்த ஒரு ரீசனால அவ ரொம்ப வேதனையில இருந்தா, அதனாலதான் அவ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தனியா நின்னுக்குது. இவங்க 2 பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்த நாளாவது ஒரு வழியா அவன் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான், இந்த மாதிரி என்னோட சிஸ்டர் இறந்துட்டான்னு. அவ இடத்துல வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச பிளார்ஸ் எல்லாம் வச்சுட்டு, அவளுக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான அந்த செயின் இருக்குல்ல அதை வச்சுட்டு வானத்தை பார்த்து என் சிஸ்டர் இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாள அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பேம்பர் பண்ணணும், இனிமே அவ இடத்துல நான் உனக்காக இருக்கேன்டா, யாரும் இல்லைன்னு நினைச்சு வருத்தப்படாதன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், அதாவது மரியாவும் இவனும் ஃபேவரட்டா சாப்பிட்ற அந்த பர்கரையோ சாண்ட்விச்சையோ கொடுக்க, இவளுக்கு என்னடா ஊர்காவெல்லாம் கலந்து உங்க குடும்பத்தினுவீங்களான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவனுக்கு மரியா ஞாபகம் தான் வருது. அவகிட்ட இருந்த ஒரு பேம்பரிங், அவகிட்ட இருந்த ஒரு இன்னசென்ஸ், அவகிட்ட இருந்த ஒரு கேரிங் உன்கிட்டயும் நான் பாக்குறேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. என் லைஃப்ல டெத்து, அதுக்கப்புறம் பர்த் அப்படின்றதெல்லாம் சாதாரணமான விஷயம், அதுக்குள்ள அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பாத்துட்டேன். இவ்வளவு சின்ன வயசுல நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன்னா அதனாலயே நிறைய பிரச்சனை வந்துருச்சு. பட் ஒன்னு பாக்குறதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அவங்க அம்மாவையும் காட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை வந்துட்டு அவங்க அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க அப்பாவுக்கு அந்த வெள்ளைக்காரவங்க அது மாதிரி விஷயங்களை பிடிக்காது, அதாவது ஹீரோயினோட தாத்தாவுக்கு. அந்த ரீசன்னாலதான். அப்படி இருக்கும்போது சரி நம்ம எதையுமே ரிவீல் பண்ணாம இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு, தாத்தா உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லணும் அப்படின்ட்டு அவர் பிபி டேப்லெட் சாப்பிட்ற டைமா பார்த்துட்டு சொல்றா, இந்த தாத்தா தாத்தா இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு பேராண்டி இருக்கான். ஆமா இருக்கான்னு எனக்கு தெரியும், அது வேற யாரும் இல்ல, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்படி நானும் ஒரு ஆளை லவ் பண்றேன், டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, இவர் என்ன சொல்லுவாரு ஏது சொல்லுவாருன்னு பயந்துகிட்டே இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர், அவர் வல்லவர்னு சொல்ல இது எல்லாத்தையும் கியூட்டன் கவனிச்சு வேதனைப்பட்டுட்டே இருக்கான். பாவங்க இந்த மனுஷன், எனக்கே வேதனையா இருக்கு இவரை பார்க்கும்போதுதான். ஒரு வழியா சொல்லி முடிச்சுட்டு தாத்தாவை அக்செப்ட் பண்ணிக்கிறார் இல்லையா, அதனால ஹீரோ கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இந்த பாரு நம்ம சீக்கிரமே வந்து ஒண்ணு சேர போறோம், நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கியூட்டன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கான லைஃப் அப்படின்றது ஹீரோயின் தான் ரொம்ப நாளை யோசிச்சு வைக்க. பட் என்ன பண்றது, எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு இவ இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லையா. சரின்ட்டு அவன் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு ஒரு குழப்பம் போயிட்டே இருக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு ஹீரோவோட ஷூட் இருக்கு இல்லையா, அதுக்கு போறதா வேணாமான்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா ஜிப்பு வச்ச ஆன்டி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஹீரோ ஃபார்மலா பேசிட்டு உள்ளவனா, ஃபார்மலா பேசிட்டு உள்ள வரும்போது அந்த இடம் ஃபுல்லாவே ஜெயில் செட்டப் மாதிரி இருக்கு. இதை பார்க்கும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்க ஏதாவது பண்ணாத தப்புக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா பண்ணாத தப்புக்காக நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துல இது உங்க லைஃப்லயும் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது நமக்கு டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். அந்த ஒரு இன்செக்யூர் ஃபீல் குறையிறதுக்காக ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவளும் நான் உன்னை சீக்கிரம் பார்க்க வரேன், உன்னை மிஸ் பண்றேன், நான் வேணா உனக்கு லொகேஷன் அனுப்புறேன்னு ஹீரோயினை வர சொல்றான். ஏன் அப்படின்னா ஜிப்போ சாட்டி ஏதோ பிளான் பண்ணி தான் எதையோ பண்ணிட்டு இருக்குன்னு புரிய வருது இவனுக்கும். நம்ம தனியா இருந்தா நல்லா இருக்காதுன்ட்டு மறுபடியும் பர்சனல் அசிஸ்டன்ட்டும் கூட வந்து பேசினாலும் ஹீரோக்கு ஏதோ தனிமையில் இனிமே காணணும்னு தோணுது. ட்ரெஸ் எடுக்க சொன்னா ஜெயில கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை கொடுக்குறானுங்க. இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவனுக்கு அந்த ஜெயிலுக்கு போன நினைவுகள், அங்க அவன் சந்திச்ச மனுஷங்கள்லாம் ஞாபகம் வராங்க. அவன் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். வேணும்ட்டே அந்த சிப்பச்ச ஆண்டி இருக்கு இல்லையா, அவனை வெறுப்பேத்துற மாதிரியே பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்லி விலகி போகும்போது மூஞ்சிக்கு முன்னாடி வந்து தேவையில்லாம அது அக்கறை கட்டுற மாதிரி நடிக்கிறது, தேவையில்லாம ஹர்ட் பண்றது, தேவையில்லாம இன்சல்ட் பண்ண ட்ரை பண்றது, இதெல்லாம் நடக்கும். ஒரு சில சமயங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல, அதுதான் இவங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். இவன் கழுத்துல இருக்க செயினை வேற கழட்டிடுறாங்க. ஹீரோயின் வந்துகிட்டே இருக்காளா, ஹீரோவை பார்க்க தேடிக்கிட்டே இருக்கா, இங்க போயிட்டான்னு தேடும் போது அவன் பின்னுக்கு கூடி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரெண்டும் கிஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தள்ளி நில்லு, முதல்ல ஷூட்டிங்க முடியாயோ, வேலையை தவிர எல்லாம் பண்றது அப்படின்னும் போதே இடையில சிப்பச்ச ஆண்டி வந்துருது. ஏம்மா உன்னோட சேனல் ஷூட்டிங்க்கு தான், உன் ப்ராடக்ட்டுக்கு தான் ஷூட் போயிட்டு இருக்கு, அதுக்கு நீ எட்டி பாப்பியான்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு கர்மத்தை பண்றீங்க, என் ப்ராஜெக்டை பண்ண சொல்ல வேற என்னென்ன கர்மமோ பண்ணிட்டு இருக்கீங்க, என் இதயத்தை வேற நீ பிரேக் பண்ணிட்டேன்னு அந்தம்மா பேசுது. உன் வயசு என்ன, அந்த பையன் வயசு என்னம்மா, வயசுக்கு மீறின ஆசைகள்லாம் வந்து அது நடக்காதுமான்ற மாதிரி ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா. அவளை இன்சல்ட் பண்ற மாதிரியே பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாள் போகுதுன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரி மிரட்ட ஹீரோயின் எதுவும் சொல்லாம அமைதியா இருந்துட்டு இருக்கா. அப்புறம் போயிட்டு அவன் ஷூட்டுக்கு தயாராகணும் இல்லையா, அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்கும்போது இவ தனியா இருக்கும் போதும் வந்து ஒரு மாதிரி இன்டெரக்டா மிரட்டிட்டு இருக்கா. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, மாடல் பசங்க அப்படின்றது
வித்தியாசமானவனுங்க, அவனுங்களுக்கு நிறைய பொண்ணுங்க கிடப்பானுங்க. நீ கான்ஃபிடென்ட்டா இருக்க மாதிரி நடிக்காத, உன் மனசுல இருக்க பலவீனம் எனக்கும் தெரியும், அவன் உனக்கு செட் ஆக மாட்டான், அந்த மாதிரி ஒரு மாதிரி பயமுடுத்துற மாதிரியே, அவனை இன்சல்ட் பண்ற மாதிரி, இவ்வளோ டென்ஷன் ஆக்குற மாதிரியே அது பேசிக்கிட்டு இருக்கு. நீ திருந்த மாட்டமா எம்மோ அப்படின்ட்டு அவ பேசாம உட்காந்துருக்கா. அவ பேகை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி என்னமோ மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அவனும் போஸ் கொடுத்துட்டே இருக்கான். இப்படி வச்சுக்கோ, ஜெயிலில் இப்படித்தானே வந்து ஹேண்ட் கப்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கையை அப்படி வை இப்படி வையின்னு சொல்ல ஹீரோவும் பொறுமையா அவ சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு இருக்கா. ஏன்னா அது வாய்ப்பு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சில சமயத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டா வாய்ப்பான்னு வரும்போது நாம சில சமயத்துல செல்ஃப் ரெஸ்பெக்டோட சேர்ந்து வாய்ப்பையும் அணுகணும். ஏன்னா அவமானங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்குள்ளாட்டி நம்ம சகிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? அதை தான் ஹீரோ என்னமோ யோசிச்சிருப்பான் போல. இந்த மாட்டை பேசி ஜெயிக்க முடியாதுன்னு போதே ஹீரோயின் போயிட்டு ட்ரையல் ரூம்ல இருந்துட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வர பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் பக்கத்துல போய் நிக்க நிறைய போசஸ் கொடுத்து முடிக்கிறாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்களே இந்த ட்ரெஸ்ல என்னோட ஆத்துக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. பர்சனல் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஜிப் வச்ச ஆண்டி இருக்குல்ல, அது கத்திட்டே வருது, என் காஸ்ட்லியான டைமண்ட் எவனோ ஆட்டையை போட்டான், என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இது நடந்ததே இல்லை, எல்லாரையும் நான் செக் பண்ண போறேன்னு சொல்ல வரிசை எல்லாரும் பேக்கையும் செக் பண்ணும்போது ஹீரோயின் பேக்கை செக் பண்றாங்க. அதுக்குள்ள டைமண்ட் இருக்கு. பார்த்த உடனே நீ தான் எடுத்திருப்பேன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ எவ்வளவு தைரியம் தான் இப்பெல்லாம் பண்ணுவ, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல இவ வேணும்ட்டே வம்பளுக்குறான்னு அவளும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ பேச பேச அந்த ஆண்டி முறைச்சுக்கிட்டே இருக்கு. நீ எப்படி என்ன நீங்க இப்படி சொல்லலாம், நான் எதையுமே எடுக்கலன்னு சொல்லும்போது சப்புன்னு அவளை அறைய ஹீரோ நடுவில் போய் நின்னுறா. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு அப்படின்னு போது எதுக்கு நீங்க அவளை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு, நான் இப்ப அடிச்சது இல்லடா போலீஸ்க்கு கூப்பிடுறேன்டான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் அந்த அம்மா கால் பண்ணிடுது. போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா ஹீரோயினை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் பயந்துட்டு இருக்காளே, இந்த இடத்துல நம்ம தனியா இருக்கோம், எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும் போதே ஷூட்டிங் முடிஞ்சோ இல்லையோ அப்படியே நான் உனக்காக வந்துடுவேன், எதுக்கும் பயப்படாத, நான் உனக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். இவ அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே அவரும் போயிடறாளா. ஹீரோ ரொம்ப சோகத்துல என்னடா இப்படி நம்ம லைஃப்ல நடக்குதுன்னு போது ஜிப் வச்ச ஆண்டி இருக்குல்ல, அது அங்க இருந்து பார்த்துட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தேவைதான், அவ ஒரு திருடிதான், நீ ஒரு ஜெயில போனவன், அவ வந்து திருட போனவ அப்படின்னு சொல்ல இவனுக்கு கோவம் வருது. பட் ஒருவேளை இந்த இடத்துல கோவப்பட்டா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இதை புரிஞ்சுட்டு பர்சனல் அசிஸ்டன்ட் தடுத்து நிறுத்துறான். கோவத்திலே அவன் முறைச்சிட்டு இருக்கான். போன பாட்டுல ஹீரோயின் மேல அக்யூஸ் கொடுத்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்புனதெல்லாம் காட்டினாங்க. இப்போ இந்த பாட்டுல என்னன்னா அவங்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. எதுக்குமா நீ திருடுனு கேட்டா ஹீரோயின் சொல்ற ஒரே வார்த்தை நான் திருடலைங்க அப்படின்னு. போலீஸ்காரர் திருப்பி எவிடன்ஸ் கொடுமான்னு கேட்க, எங்க அவங்க கிட்ட காசு இருக்குன்னா நீங்க என்ன வேணுமா பண்ணுவீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டுறாங்க. இவங்களுக்கு வேதனையா இருக்கு. பண்ணாத தப்புக்கு நான் ஏன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும்ன்ற லெவலுக்கு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நான் என்னடா பண்ணேன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். சரி நம்ம ஹீரோ நமக்காக வந்துருவான், கண்டிப்பா என்னோட தேவ என்னை காப்பாத்த வருவான் அப்படின்ற மைண்ட் தாட்குள்ளேயே அவ இருந்துட்டு இருக்கா. ஆனா என்ன பண்றது, இந்த இடம் பயமா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருக்க. ஒரு வழியா டே வந்துடுறான்ப்பா. வந்துட்டு எல்லாம் சரியாயிடும், உனக்காக நான் இருக்கேன், கண்டிப்பா உன்னை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் பேசுறான். நான் இங்க இருக்கும்போது நீ எதை நினைச்சு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தனியா ஒரு இடத்துக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். ஒரு வழியா அவளுக்கு ஜாமீன் கிடைச்சிச்சு போல. எப்படி என்னன்னா நமக்கு தெரியலங்க. ஹீரோ தனியான ஒரு இருட்டான இடத்துக்கு கூட்டு வந்துட்டு ஹீரோட ஷோல்டர்ல ஹீரோயினை சாச்சிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களா. எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருந்துச்சு, நான் அவ சொல்ல ஹீரோவும் எல்லாம் சரியாயிடுச்சுல, இப்ப நான் வந்துட்டேன்லன்னு சொல்லிட்டு முடியெல்லாம் கோதி விட்டுட்டு இருக்கான். டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஃபார்மலா பேசுற மாதிரியும் இல்ல, இன்ஃபார்மலா பேசுற மாதிரியும் இல்ல. யோ என்னையா உனக்கு ஆச்சுன்னும் போது நான் உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கண்ணை பார்த்து பேம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன்னு ஹீரோயின்ட்ட சொல்றான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பேசாம பிரேக்கப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படின்னு அவ கேக்குறா. இல்ல என்னாலதான் எல்லா ப்ராப்ளமும் வருது, பேசாம நம்ம பிரேக்கப் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, இல்ல நீ யோசிச்சு பாரு, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு மாத்தி ரெண்டுமே ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இல்ல நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவ பின்னுக்கு கூடி ஹக் பண்ண ட்ரை பண்றான். அவன் கையை எடுத்து விட ட்ரை பண்றான். அவனுக்கும் வேதனையா தான் இருக்கு, அழுதுட்டே இருக்கான். இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என்னாலதான் உனக்கு எல்லா ப்ராப்ளமும், சோ நீ தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். இவன் அந்த இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அட பாவி, எவ்வளவு நாள் நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்த பிள்ளைய சொரிஞ்சு விட்ட மாதிரி லவ் பண்ணிட்டு இப்படி விட்டுட்டு போறேன்னு நமக்கு தோணுது. அவ சோகத்துல ஒரு வழியா வந்துடுறா. வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறா. நான் என்னடா பண்ணேன், என்னமோ என்ன அக்யூஸ் பண்ணீங்க, ஜெயில எல்லாம் புடிச்சு போட்டு இப்ப அழுக வச்சுட்டு இருக்கீங்களேன்னு இருக்கா. அப்புறம் என்ன வாமிட் எடுத்துருவா. எடுத்ததுக்கு அப்புறமா கியூட்டன் வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். என்னன்னே புரியாம அவ ஹக் பண்ணிக்கிறான். கியூட்டனுக்கு ஒன்னும் தெரியல என்ன நடந்துச்சுன்ட்டு. அவன் சாப்பிடறதுக்கு எதையோ கொடுத்துட்டு எல்லாமே சரியாயிடுமா, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் பெசாடுக்கு அழுக. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியல. எதுனாலுமே யோசிக்காத, மைண்ட ரிலாக்ஸ் பண்ணிக்கோன்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவ யோசிச்சு பாக்குறா. அதாவது இவ ஹீரோ விட்டுட்டு போயிருவான் இல்லையா, போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டிட்டு அழுதுட்டே இருந்திருப்பா என்னடா ஆச்சுன்னு. அதெல்லாம் நினைச்சு அவ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா.
இவனும் சமாதானப்படுத்த ட்ரை பண்றான் கியூட்டுன்னு என்னதான் நடக்குதுன்றதுக்குள்ளாட்டி அதுக்கு முன்னாடி நம்ம அம்மா இருக்காங்க இல்லையா பேமோட அம்மா அவங்களுக்கு இந்த ஜிப்பு வச்சு ஆண்டி பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சு என் பொண்ணையா நீ ஜெயிலுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு போயிட்டு 2 பேரும் பயங்கரமா கைகலப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்னன்னா அழுதுட்டே அவ கதவு தட்டினது ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்டதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ஜெசிகா கால் பண்ணுது. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோவுக்கு அந்த டைமண்ட் விஷயமா எந்த எவிடன்ஸும் கிடைக்காதனால ஜெசிகாவுக்கு கிடைச்சிருக்கும். அவ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு நீ அவளை பிரேக்கப் பண்ணனா நான் கேட்டதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த ஒரு ரீசனாலதான் வந்துட்டு ஹீரோயினை பிரேக்கப் பண்ணியிருப்பான். அப்படியே ஜெசிகாவை காட்டிட்டு இருக்காங்க. இவ மனசாட்சியே இல்லாதவ போல ஏன்டி இப்படி பண்றேன்னு தான் தோணுது. ஒரு வழியா இவனாலதான் வெளியில வந்திருப்பாங்க இல்லையா, அந்த எவிடன்ஸை ஜெசிகா எப்படி வந்து கொடுத்துருப்பா அப்படின்ற காட்டிட்டு இருக்காங்க. மஞ்சக்காட்டு மைனா வந்து நின்ன உடனே இந்த மாதிரி டைமண்ட் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு காட்ட. சரி இந்த வீடியோ எப்படி கிடைச்சதுன்னு போது நான் ஒருத்தனை செடியூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அவனோட நான் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்பதான் வந்துட்டு அந்த ஜிப் வச்ச ஆண்டியை பார்த்தேன். அது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னா யாரோட பேக்லயோ எதையோ ஒண்ணு போட்டுட்டு இருந்துச்சு. அதை நான் வீடியோ எடுத்துட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. வீடியோவும் ஒரு வழியா எடுத்து முடிச்சிடுறாங்க. ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவங்களுக்கு பண்ற முடிவெல்லாம் சாதகமா தான் இருக்கும் போல. சரி இதுல நான் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன்ட்டு போலீஸ் அங்கிள் அந்த காப்பியெல்லாம் வாங்கிடுறா. அப்படி வாங்கிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அவ கிளம்பி போறா. அடுத்த நாள் அதே பிளாக் ட்ரெஸ்ஸை காட்டுறாங்க. பார்த்தா அது ஜெசிகா இல்ல, நம்ம ஜிப்பு வச்ச ஆண்டி. அதே மாதிரி வந்து உட்காருது. இதுவும் என்னாச்சு எது கூப்பிட்டீங்க அப்படின்னும் போது நீங்களே பாம்பை வச்சுட்டு நீங்களே எடுக்கிற மாதிரி எதுக்குங்க நீங்க எப்படி தப்பு பண்ணீங்க, நீங்களே வந்துட்டு செயினை ஒழிச்சு வச்சுட்டு எங்க முன்னாடி இது பண்ணிருக்கீங்க, இது தப்பு, உங்க மேல கேஸ் போட போறோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. சொன்ன உடனே இவ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க. கருன்னு எடுத்துட்டு துரத்த இவங்களோட அவ துரத்த மாத்தி மாத்தி பிரஸ் பீப்புள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாத்தையும் அம்மா கூட்டு வந்துடுறாங்க. என் பொண்ணையாடி மாட்டி விடுற உன்னை வச்சு செய்ய போறேன்டி அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் ஹீரோயினோட அம்மா இல்ல அவங்க, அதனாலதான் இந்த நியூஸ் ரொம்ப பரவலா பரவ அவ லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டே இருக்கு. அந்த ஜிப்பு வச்ச ஆண்டிக்கு ப்ராப்ளம் போறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஜெசிகாவை அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. அவளோட ஒரு மோசமான ஒரு வீடியோ இருக்கு இல்லையா, அதை என்ன பண்றாங்கன்னா லீக் பண்ணி விட்டுறாங்க. லீக் பண்ணி விட்டோன்னே அவளுக்கான வாய்ப்புகள் குறையுது. ரெண்டும் மாத்தி மாத்தி போன்ல அடிச்சு செத்துட்டு இருக்குங்க. அடியே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு வில்லத்தனமான பிளான் ஆக போறா. அது தெரியாம ஜிப்பு வச்ச ஆண்டி ஜாலியா இருக்கு. என்னன்னா நல்ல கொரியன்கள் மாதிரி பெரிய கண்ணாடி, அதுக்கப்புறமா அந்த பஃப் வச்ச ஹேர் எல்லாம் வச்சுட்டு ஜிப் வச்ச ஆண்டியோட ஒரு பெரிய பார்லர் இருக்கும், அங்க போறாங்க. ரொம்ப இன்னசென்ட் மாதிரியே அவ பிஹேவ் பண்ணிட்டே இருக்கா. எதுக்குன்னு அவ கையில ஒரு மருந்து எடுத்து வச்சிருக்கா. அதை அந்த ஃபேஸ் பேக்ல கலக்கி விடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கலக்கியும் விட்டுறா. கலக்கி விட்டுட்டதுக்கு அப்புறமா அவளுக்கு அந்த மசாஜ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு நான் பேசாம என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எப்படியாவது இதை லைவ்ல போட்டு காட்டவான்னு கேக்குறா. மசாஜும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே லைவ்ல போட்டு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு பழி வாங்குறதுக்காக தன்னைத்தானே தியாகியா செதுக்கிட்டு இருக்கா. அப்படியே லைவ்ல எல்லாத்தையும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் யூ டியூ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே முகத்துல டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. லைட்டா அவ சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் முகம் மாறுது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க என் முகத்துல அப்படின்ட்டு எல்லாரும் முன்னாடியும் வேணுன்ட்டே வெளியில வந்து கஸ்டமர்ஸ் இருக்கும் போதே கத்திக்கிட்டு இருக்கா. இந்த நியூஸ் பெரிய வைரல் ஆகுது. எதுக்காக அதெல்லாம் பண்ணானா இந்த ஆண்டியை வந்து அவமானப்படுத்துறதுக்கு. அது நினைச்ச மாதிரியே நடந்தது. சுப்போச்ச ஆண்டியோட அந்த பார்லர் எல்லாம் க்ளோஸ் ஆகுது. அவங்க வெளிநாடுக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பேய் மாதிரி அந்த அம்மா கத்திட்டு இருக்கு. மாத்தி மாத்தி பழிக்கு பழி உளிக்கு உளின்னு எல்லாம் இதாயிடுச்சு. ஒரு வழியா உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன்டின்ட்டு பாவம் புண்ணு வந்த மூஞ்சியை தொட்டு தொட்டு பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் கட்ல அந்த மினி மார்ட்டை காட்டுறாங்க. கியூட்டன் எப்பயும் போல வேலையை பார்த்துட்டே இருக்கானா. அவன் வேலையை பார்க்கும்போது ஹீரோயின் வர சிரிச்ச முகத்தோட இல்ல நான் ஐஸ்கிரீம் வாங்கலான்னு வந்தேன் என் தம்பிக்காகன்னு சொல்லும்போது சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ஒரு விஷயம் தரப்போறேன் அப்படின்னு சொல்ல என்னது ஏது அப்படின்னு கேட்க அவங்க தாத்தாவோட ரிப்போர்ட் கார்டு, அதாவது ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவுகள் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுக்க. இன்னொரு விஷயமும் சொல்லணுமா, ரொம்ப நாளா நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், பட் நான் சொல்லும் போதெல்லாம் நீங்க கலாயாவே எடுத்துட்டு இருந்தீங்க, உங்க மனசுல என்னன்னு பாருங்க, இப்ப நீங்க சிங்கிளா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறான். இவன் என்ன யோசிக்கிறது ஏது யோசிக்கிறதுன்னு தெரியாம பாத்துட்டு இருக்க. அவன் எப்பயும் போல சிரிச்சிட்டு இருக்கான். அவனுடைய வேலைகளை ரொட்டீனா அவன் பாத்துட்டு தாங்க இருக்கான். அவனுக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது இவ கூட நம்ம இருந்துட முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கம். பட் ஹீரோயினுக்கு இது குழப்பமாவே இருந்துட்டு இருக்கு. ஹீரோ என்னன்னு வேற தெரியல இல்லையா, அப்புறம் தான் காட்டுறாங்க 10 மாதங்களுக்கு பிறகுன்ட்டு. ஹீரோ என்னன்னா ஏதானு தெரியல, இண்டஸ்ட்ரியில வேற காணாம. ஆனா சிஸ்டரோட சமாதியில உட்காந்துட்டு சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்ட்டு. எப்படி கஷ்டப்படுற காலத்துல இருந்தோமோ அது மாதிரி இப்ப இருந்துடக்கூடாதா, நம்ம கிட்ட அப்ப எதுவுமே இல்ல, எனக்கு நீ இருந்த, நம்ம ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் இருந்துச்சு, இப்ப எல்லாமே எனக்கு டெம்பரரியா தான் இருக்குன்னு அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான் பாவத்தை சமாதியை பார்த்துட்டு. அவனோட சூழல் அவனுக்கு. அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்கங்க. அவன் என்ன பண்றான்னா தாத்தா பாட்டிகிட்ட வந்துட்டு நார்மலா பேசிக்கிட்டு இருக்கா. பேசிட்டு இருக்கும்போது என் முடியை வந்து நீங்க கட் பண்ணி விடுங்கன்னு சொல்ல, பாட்டி இது ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கேன்னு தோணிட்டு இருக்கு.
காட்டியும் சரி வா பாப்பான்னு சொல்லிட்டு உன் முடியை நான் கட் பண்ணி விடுறேன், எதுவும் பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சா என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்கறதுக்குள்ளாட்டி நெக்ஸ்ட் டே அவ அழகா போயிட்டு நிக்கிறா, கட் பண்ண ஹேரோட கியூட்டா கண்ணாடி எல்லாம் கழட்டிட்டு ஸ்டன்னிங்கா பாத்துட்டு இருக்கான் கியூட்டன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல நன்றி அப்படின்னும் போது அந்த ரிப்போர்ட் கார்டை திருப்பி கொடுக்க ஏதோ தெரியல என் மைண்ட்ல இன்னமும் ஒரு நெருடலாவே இருக்கு, உனக்கு சொன்னா புரியாதுன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு இவ வந்துடுறா. கியூட்டனுக்கு புரியுது இதுக்கெல்லாம் ரீசன் யாரு, உன்னோட ஆள் தானேன்ட்டு அவனை பார்க்க வரேன், நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்ல என்னடா என்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு வேணும்ட்டு என்ன பண்றான்னா போட்டு பஞ்சிங் பேக்கை குத்திக்கிட்டே இருக்கான். ப்ளீஸ் தயவு செஞ்சு வாங்குங்க, உங்ககிட்ட பேசியே ஆகணுங்க, ஏங்க எனக்கும் இல்லாம உங்களுக்கும் இல்லாம அந்த பிள்ளை ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம 2 பேருமே பாக்ஸிங் பண்ணுவோம், யார் ஜெயிக்கிறோமோ அவங்க சொல்றத கேட்கணும்னு முடிவுக்கு வரானுங்க. எப்படியோ ஒரு வழியா அவனுக்கு தெரியாத பாக்ஸிங்க பண்ணியெல்லாம் பண்ணிட்டு கீழே விழுந்து இப்பயாவது கேட்டு தொலையா என்னையா உயிரெடுக்கிற அப்படின்னு சொல்ல சரி இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனைன்னு மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அதாவது எக்ஸும் பேசிக்கிட்டு இருக்கா, கரண்ட் லவராக ட்ரை பண்றவனும் ஹீரோயினுக்காக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இல்லைங்க உங்களை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் போதுதான் அந்த சூப்பர் மாடல் பொண்ணு பிளாக்மெயில் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்றான். மத்தவங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை இழக்காதீங்க, அவ 1000 சொல்லட்டும் புரிஞ்சுக்கோங்கன்ட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்ட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இதை நினைச்சு பாவம் தேவ் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஃபீல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சூப்பர் மாடலை தான் காட்டுறாங்க. அவ பழைய ஃபார்முக்கு வந்துடுறா. ஒரு சிலரை நீங்க பாத்திருப்பீங்க, என்னதான் பிரேக்கப் வந்தாலும் என்னதான் கடந்து போனாலும் அவங்க லைஃப்க்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. இவளும் அதே மாதிரி ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்ட்டு பைத்திய மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்கா. அடுத்து அவன் என்ன பண்றான்னா காரை விட்டு வெளியில போகணும் அப்படின்னும் போது திடீர்னு பார்த்தா இவன் மூஞ்சி முன்னாடி வந்து பேய் மாதிரி காட்டிட்டு இருக்கான். சரி இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்ல நீ சொன்ன மாதிரி நான் பிரேக்கப்லாம் பண்ணிட்டேன், பட் எனக்கு அது செட் ஆகல, உனக்கு என்கிட்ட இருந்து என்னதான் வேணும் அப்படின்னு அவன் சட்டையை தூக்கி காட்டிட்டு இருக்கான். இல்ல அதை விட ரொம்ப வேணும்ட்டு வித்தியாசமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு பிரேக்கப் பண்ணிட்டு நான் உன் கூட கண்டிப்பா இதுக்காக இருந்தேன்னா நான் ஒரு குற்ற உணர்ச்சியிலே இருப்பேன், அவ கூட இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்றா எப்பா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்ல, நான் சும்மா சொன்னேன்ப்பா விளையாடுனே ஹக் பண்ணேன், உன்னை எனக்கு வேணான்னு சொல்றேன் பிடிக்கலன்றேன், இப்ப வந்து நீ இது பண்றியா அப்படின்னும் போது அவ அப்புறம் தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. கியூட்டன் வந்து ஜெசிகா கூட பேசுற மாதிரி இங்க பாருமா நான் எல்லா விஷயமும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன், தயவு செஞ்சு லவ்வை புரிஞ்சுக்கோ, நமக்கு பிடிச்சவங்க ஹர்ட் ஆக கூடாது, அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் காதல் அப்படின்னு அவன் பேசாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளற. நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அவங்க இக்னோர் மட்டும் பண்றாங்கன்னா எதுக்கு அவங்க பின்னாடி போகணும், அவங்கள விட்டு விலகி போறதுதான் நல்லது, லவ்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, டெய்லி ஒருத்தர் மேல லவ் வரும் அப்படின்னு சொல்ல பெர்மனண்டா உன்னை கேர் பண்ணிக்கிற உன்னை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் கிடைக்கும் போது எல்லாம் புரியும், தயவு செஞ்சு நீ அவங்கள டிமாண்ட் பண்ணாத, உனக்கு வேணுன்றதுக்காக அவங்கள பிரேக்கப் பண்ணணும்னு சொல்ற, இதுல ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு, உனக்கு தேவ் வேணும் ஆனா வந்து நீ அவனை லவ் பண்ணல அப்படின்னு கியூட்டன் சொல்லிடுறான். இதுக்கு மேல உன் மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நீ தான் யோசிக்கணுமான்னு சொல்ல அதை எல்லாத்தையும் நினைச்சு ஜெசிகா அழுகிறா. இவளுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்குங்க. அப்புறம் அவங்க ஹீரோயினை காட்டுறாங்க. அது கிறிஸ்மஸ் மார்னிங்காக தயாரா இருந்துச்சோ என்னவோ அழகா எல்லா இடங்களையும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவங்க தாத்தா சொல்லியிருப்பாரு இந்த கிறிஸ்மஸ் நைட்டுக்கு உன்னோட லவரை நீ கூட்டிட்டு வரணும்னு சொல்ல நான் ரெடியா இருக்கேன் உன்கிட்ட பேசுறதுக்காக அப்படின்னு அவன் வந்து நிக்கிறான். நின்ன உடனே என்ன பேசுறது, இவ்வளவு நாள் விட்டுட்டு போயிட்டு இப்ப என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஃபேஸையே பார்க்கல. என்ன பண்றதுன்னு புரியாமையே இருக்கும்போது அவன் கண்ணை பார்க்க ட்ரை பண்றா, ஆனா முடியவே இல்லை. அவ அப்படியே ஒரு ஓரத்துல நிக்க உட்கார மாத்தி மாத்தி எதோ பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ என்ன பண்றானா மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் உன்னை நான் மிஸ் பண்ண விரும்பல, ஏன்னா நீ எனக்கு வேணும்னு தான் நினைச்சேன், நீ இல்லாத அந்த 10 மாசம் என்ன ரொம்ப தனிமையா உணர வச்சிருச்சு, என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச பெர்மனன்ட் லவ் நீ தான் அப்படின்னு அவன் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கான். பேசும்போது இப்ப ஏன் திடீர்னு நான் உனக்கு வரணும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கானுங்க. கிறிஸ்மஸ் நியூ இயரான்னு தெரியலங்க, ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அங்க ஊர்ல போயிட்டு இருக்கும் போல. அப்போ சரி எதைதான் சொல்ல வர, உனக்கு நான் வேணுமா வேணாமான்னு தெரியல, திடீர்னு போங்கிற திடீர்னு வர்றேங்கிற, நான் என்ன உனக்கு அவ்வளவு ஈஸியா போயிட்டேனா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அமைதியா பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படிலாம் கிடையாது, என்னோட சூழல் வேறமா, நான் அதை சில சமயம் சொல்ல முடியாதுன்ட்டு அவ பேசுறதையா கேட்க உனக்கு பிடிக்கும், நான் ஒரு சில விஷயங்கள் பண்ணேன், நீ வேணும்ன்றதுக்காக நான் எவ்வளவுதான் இறங்கி போறது, ஆனா நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்குங்க ரெண்டுமே. நாங்க மொத்தம் 2 பைத்தியமும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்குங்களா. நமக்கு யாரு என்ன பேசுறாங்கன்றதை விட சேர்ந்து தொலைங்கடா எப்பா அப்படின்னு தான் தோணுது. ஒரு வழியா அவன் வந்து என்ன சொன்னானா என்ன மன்னிச்சிடுன்னு சொல்ல நான் முயற்சி பண்றேன், பட் என்னன்னு தெரியல, நீ மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு அவளே சொல்லிடுறா. ஹீரோயின் பேசின பேச்சுக்கு விட்டுட்டு போயிடுவான்ற லெவலுக்கு தான் இருந்துச்சு. பட் நமக்கு பிடிச்சவங்களை அவ்வளவு ஈஸியாலாம் விட்டுற முடியுமா என்ன. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க ஒரு வழியா. அப்புறம் நம்மளோட கியூட்டனை காட்டணுமே, அவனுக்குன்னு லைஃப் என்ன ஆறுது, நீ தான் என் லைஃப்ல எல்லாமே பண்ணிருக்க,
என் லைஃப்ல எந்த வித எதிர்பார்ப்புமே இல்லாம எனக்கு ஹெல்ப் பண்ணவனின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க கியூட்டன் கிட்ட. ஆமாங்க நன்றிங்கன்னு சொல்லும்போது ஒரு கியூட்டான பொண்ணு வர இவன் எப்படி பாமுக்கு ஹெல்ப் பண்ணானோ அதே மாதிரி இவளுக்கும் ஹெல்ப் பண்றான். ஹாய், நான் உன்னை பாத்திருக்கேன், நம்ம முன்னாடி ஒன்னா தானே சுத்திட்டு இருந்த சின்ன வயசுல இருந்து, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடா அப்படின்னு சொன்ன உடனே வைக்கப்பட்டு இருக்கான். அப்படியா அப்படின்ட்டு ஒரு வழியா அவனுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருச்சு போல. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அப்ப பின்னுக்கு கூடி ஹீரோ வந்துட்டு என்னாச்சு அப்படின்னும் போது தாத்தாவை பார்க்க போலாவா, எப்படியோ ஒரு வழியா நான் தான் ஆளுன்னு சொல்லி தானே ஆகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிடுறான். அவளும் சரி வரேன் அப்படின்ட்டு கிளம்ப இங்க தாத்தா ஒரு வழியா பேராண்டிட்ட விளையாண்டுட்டு இருக்காரு. அவங்க விளையாண்டுட்டு இருக்க அந்த சமயத்துல ஹீரோவை ஹீரோயின் கூட்டிட்டு போறா. ஆனாலும் பயமா இருக்குடே, கொஞ்சம் அள்ளு விடுதுடா, தாத்தா வேற மாதிரிடா அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம உள்ள போயிடறானுங்களாம். போனதுக்கு அப்புறம் குடும்பமே அதிர்ச்சியா பார்க்க இவன் தான் என் ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கா. சொன்ன உடனே நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம், இனிமே என்னோட லைஃப் இவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவங்க தாத்தா பாத்துட்டு இருக்காங்க. தாத்தா ஏதோ டிஃப்ரெண்டா யோசிக்கிறதுக்குள்ள அவனை போக சொல்ல அவன் போக மாட்டேன்னு நின்றுட்டு இருக்க. துப்பாக்கி எடுத்துட்டு வந்துடுறாரு அவரு. மாத்தி என்ன சுடு அப்படின்ட்டு இருக்கானுங்க. அவங்க அம்மாவும் போய் தடுத்துட்டே இருக்காங்க. உன்ன மாதிரியே அவன் பொண்ணையும் வளர்த்து வச்சிருக்க, அவளும் தப்பானவ தான், 3rd கிரேடட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேரன் கூட அந்த குட்டிவாண்டு கூட கண்ணை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கன் சவுண்ட் மட்டும் கேக்குது. ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல. ஆனா பார்த்தோம்னா ஹீரோயினோட அம்மாவுக்கு குண்டோடி பட்டுரும். அவங்கள எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படியே ரத்தம் வெள்ளத்துல அவங்க மிதந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு இது என்னடா அப்படி நடக்குதுன்னு குடும்பமே அதிர்ச்சியா இருக்கும்போது பாட்டி தான் திட்டுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்களோட இந்த வினையும் உங்க மனசுல இருக்க அந்த ஒரு ஆதங்கத்தினால எல்லாரையும் இழக்க வைக்காதீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அம்மா நலம் ஒரு வழியா அந்த குண்டு எதுவும் பண்ணலன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே தான் தாத்தா ரியலைஸ் பண்றாரு. அம்மாவையும் போய் பார்க்கலான்னு ட்ரை பண்ணும்போது அம்மாவும் பொண்ணு தான் உட்காந்துருக்குங்க. ஹீரோவும் எங்க போயிட்டான் ஏது போயிட்டான்னு தெரியலங்க, இந்த புள்ள மட்டும்தான் இருக்கு. அம்மா சொல்றாங்க ஒரு வழியா மனசுல ஆசைப்பட்டது சாதிச்சிட்ட போல அப்படிங்க. எங்கம்மா நீங்க வேற, என் ஃபீலிங்ஸ் வந்து என்ன ஹர்ட் பண்ணுதோ இல்லையோ உங்க எல்லாரையும் ஹர்ட் பண்ணுதுன்னு போது ஃபீலிங்ஸ் அப்படிதான், நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக ஓரளவு கூட இறங்கி எதுவும் பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இமோஷனலா கனெக்ட் ஆயிடுறாங்க. தாத்தாவும் வந்துடுறாரு. அவர் பண்ணது தப்புன்னு ரியலைஸ் பண்ணிக்கிறாரு. தான் பேத்திக்கிட்ட மகக்கிட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க ட்ரை பண்றாரு. எப்பயுமே நான் கடுமையாவே இருந்துட்டேன், என்னோட நேச்சர் இதுவாயிடுச்சு, பட் உன்னை வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கல, நல்லா இருக்கியா, உடம்ப பாத்துக்கோமா, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சு விட ஒரு வழியா அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் மன்னிப்பு கேட்கறா. இங்க பாரு, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, மன்னிச்சிரு, இதெல்லாம் வந்து என்னாலதான் நடந்துச்சு, நான் உன்னை கூட்டு போயிருந்திருக்க கூடாது, என்னை மன்னிச்சிரு, கொஞ்ச நாள் நம்ம தள்ளி இருக்கலாமான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோவும் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, மாத்தி மாத்தி பந்தாடிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். ஒரு வழியா ஹக் பண்ணிக்குதுங்க வேற. அதை தாத்தாவும் பார்த்துட்டு தள்ளி போக தோணுடனே அவங்க பாட்டி எல்லாம் சரியாயிடுச்சுன்னு ஐப்ரோலயே சைகை காட்டிட்டு இருக்காங்க. போய் நீங்க பேசுங்கன்னு சொல்லும்போது பாரு நான் என் பேத்திட்ட தனியா பேசணும்னு சொல்றாரு. உடனே 2ம் பேசிக்கிட்டு இருக்குங்க. இங்க பாருப்பா, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன் தாத்தாவா இருக்கேன், உன்னை வந்து எப்பயுமே கடினமாவே நடத்தினேன், பட் என்னன்னா எப்பயும் நான் உன் தாத்தா தான், என் பேத்தியோட செலெக்ஷன் கரெக்டா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கும்னு சொல்லி சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன, இதுங்க 2 ஜாலியா ஹீரோவும் ஹீரோயினும் பீச்சுக்கு வந்துடுதுங்க. பீச்சுக்கு வந்தோடனே ஹீரோ எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு ஹீரோயினோட இருக்கான். இந்த ட்ரெஸ்ல செம்ம ஹாட்டா இருக்கு, கியூட்டா இருக்குன்னு ஃபிளர்ட் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பெண்டன்ட் மாதிரி கொடுக்குறான். எப்பயுமே அவன் வச்சிருப்பான் இல்லையா, அந்த கழுத்துல போட்டிருக்க செயின், அந்த கோல்டோட, இது நீ கையில பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ரிங் இருக்குல்ல அதை எடுத்து நீட்டிக்கிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு இவ்வளவு நாள் காத்திருந்தாச்சு, இதுக்கு மேல முடியாது அப்படின்னு முட்டி போட்டுட்டு அவளுக்கு ரிங்கையும் மாட்டி விட்டுட்டு மேரேஜ் ப்ரொபோசலே பண்ணிடுறாங்க. ஹீரோயின் வைக்கப்படுறா. ஆஸ் யூஷுவல் கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கியூட்டான விஷயங்களோட இந்த கதை முடியுது.